கண்டத்து ஈசனடியார் பெருமைன எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்வன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திளைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணிகுன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆர்ந்தரும் பன்னார்மொழி அம்மன் அமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி ஆழ்தரும் பெருங்கருணை நாயகுடனவர் ஆழ்தரும் பெருங்கீழியப்பர் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசர் சிவகோணியாவுடைய திருவடிகளை நில நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொன்று புராணத்திலே இறைவன் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்பிகளை ஆட்கொண்ட ஒரு பாங்கினை நம்ம சிந்திச்சிட்ருக்கிறோம். அன்பர் பெருமக்களே, நம்பிகளை இறைவன் திருமண கோலத்திலே மணந்தவிர்ந்த புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மணந்தவிர்ந்த புத்தூரிலே திருமணத்தை அங்கிருந்து தடுத்து அவரை வெண்ணெய்நல்லூருக்கு அழைத்து கொண்டு வந்து வெண்ணெய்நல்லூரிலே வேதியர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே பெருமான் ஆட்கொண்டார். அப்படி ஆவணத்தை காட்டி இவன் என் அடியான் என்று சொல்லி இறைவன் ஆட்கொண்டு அதற்கு பிறகு பெருமான் நம்பிகளிடத்திலே ஆலயத்திற்குள்ளே சென்று சாமி சொல்கிறார், சுந்தரருக்கு ஒன்றும் புரியலை, வீட்டை காட்டுறன்னு கூட்டிகிட்டு வந்தவர் இப்போ கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு, யார் இவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் சிந்திக்கிறார். அதற்கு பிறகு சாமியினுடைய அசரீரியாக ஒரு வாக்கு, முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னா போன பிறப்பிலேயே நீ எனக்கு வந்து அடியாராக இருந்திருக்கிற என்று சொல்லி சுந்தரருக்கு காதில் விழுகின்ற மாதிரி சாமியினுடைய திருவாக்கு வருது. முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது அப்படின்னார். நீ ஏற்கனவே எனக்கு வந்து போன பிறப்பிலேயே தொண்டனாக இருந்தவர், ஆனால் என்னுடைய ஒரு ஏவல்னாலே என்னுடைய ஒரு ஆணையின் காரணமாக இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறந்தாய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, துன்புற வாழ்க்கை நின்னை தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்தாண்டோம். அந்த வேதியர்கள் முன்பாக நாம் அங்கு உன்னை தடுத்தாட்கொண்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ வந்து நம்பிகளுக்கு வந்து அது வரைக்கும் வந்தது யாருன்னு தெரியாது, யாரோ ஒரு பெரியவர் வந்து நம்மளை அடிமைன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கிறார். இது சொன்ன உடனேயே ஓ வந்தது சிவபெருமான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனேயே அவருக்கு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சிக்கு என்ன உதாரணம் சொல்கிறாரு, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி அப்படின்னார். அப்படின்னா ஒரு தாய் பசுவனுடைய ஒரு ஓசையை கேட்ட ஒரு கன்று குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அது மாதிரி அவர் துள்ளி குதிக்கிறார். இப்போ சுந்தரர் ஓ சாமியே நம்மளை வந்து ஆட்கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி அவருக்கு மகிழ்ச்சி இவ்வளோதான் தாங்க முடியல. நம்ம போய் பார்த்தோம் இல்லைங்களா வெண்ணெய்நல்லூரில் அந்த மேலே சாமியினுடைய திருக்காட்சி, நம்ம உட்கார்ந்து புராணம் சிந்திச்ச இடம்தான் சுந்தரர் துள்ளி குதித்த இடம், அந்த இடம்தான் அந்த வெண்ணெய்நல்லூரில். அப்படி அவர் துள்ளி குதிக்கிறார். கன்று போல் கதறி நம்பி சரணாகதி அங்கம் துன்றிய புலகமாக தொழுதுகை தலைமையிலாக மன்றுளிர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்று சொல்லி, சாமி நீங்கள் தான் இப்படியெல்லாம் வந்து ஆட்கொண்டீர்களா என்று சொல்லுகின்ற பொழுது பெருமான் வந்து அப்போ என்ன சொல்கிறார், அப்படியே மேலே இருந்து அப்படியே தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிகிறார்கள். ஏன்னா சுந்தரரை வந்து இறைவன் ஆட்கொண்டதுனால மேலே இருந்து அப்படியே கற்பக பூமலை பொழிகிறது. அதற்கு பிறகு சாமி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, சுந்தரா மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. வன்மை பேசுகிறதுனா சாமி வந்து அடியார்னு சொல்கிறாரு, அடிமைன்னு சொல்கிறாரு. இவர் நான் இல்லை, ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன். இந்த ஐயருக்கு வந்து கொஞ்சம் பித்து பிடித்து விட்டது, இந்த மறையவருக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்லி சுந்தரர் அந்த இடத்துல சொல்கிறார். அதெல்லாம் இப்போ சொல்கிறார், மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. சுந்தரருக்கு எத்தனை பேர் அப்படின்னா, கைலாயத்தில் இருக்கிற பொழுது ஆளாள சுந்தரர் இல்லையா, ஆலகால விஷத்தை திரட்டி கையில் கொண்டு வந்து கொடுத்ததுனால அவருக்கு பேர் ஆளாள சுந்தரர். இந்த மண்ணுலகத்தில் பிறந்த உடனே அப்பா அம்மா வச்ச பேர் நம்பி ஆரூரர். அதற்கு பிறகு இப்போ சாமி என்ன பேர் சொல்கிறாரு, வன் தொண்டன் அப்படிங்கிறார். அப்போ எத்தனை பேர், 3 பேர் ஆயிடுச்சுங்களா. அது மேலே வந்து ஆளாள சுந்தரர், அப்புறம் நம்பி ஆரூரன் அவதரிக்கின்ற பொழுது
இப்போ சாமி என்ன சொல்கிறார், மற்ற நீ வன்மை பேசி சாமிக்கிட்ட வந்து எதிர்த்து பேசுனதுனால, வன்மைகள் பேசுனதுனால இப்போ சாமி என்ன பேர் சொல்கிறார், மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் பாட்டு. அதை சொல்கிறார், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே யாகும். எனக்கு தமிழ் பாடல் ரொம்ப பிடிக்கும் சுந்தரா, அதனால் நீ வந்து என்ன செய்கிற, ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயால் அப்படின்னார். நீ மறை பாடக்கூடிய அந்த சிவபெருமான், வேதங்களை எல்லாம் சொன்ன சிவபெருமான் என்ன கேட்குறாரு சுந்தரர்கிட்ட, தமிழால் பாடு அப்படிங்கிறாரு. சும்மா பாடுன்னு சொல்லியிருந்தால் சுந்தரர் வேதத்திலேயே பாடியிருப்பார். சுந்தரருக்கு வேதமும் தெரியும், ஏன்னா அவர் ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தில் வந்தவர் இல்லையா, மறைவர் குலத்தில் தோன்றியவர். அதனால் சும்மா பாடுப்பா அப்படின்னா அவர் எதில் வேணாலும் பாடியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, சாமியே என்ன கேட்குறாருன்னா, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக அர்ச்சனை பாட்டையாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார்னார். ரொம்ப முக்கியம், சும்மா பாடுன்னு சொல்ல, சொற்றமிழ் பாடுக என்று சொல்கிறார். அங்கே என்ன சொல்லுவார்னா, திருவாரூரில் அடியார்களை பற்றி பாட சொல்கிற பொழுது, கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னார். நிறைசொல் மாலை அப்படிம்பார். ஆமாம், அவர்களை பணிந்து நிறைசொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற என்று சொல்லி அங்கே நிறைசொல் மாலைங்கிறாரு, இங்கே சொற்றமிழ் அப்படிங்கிறாரு. அப்போ தமிழால் பாடுவதை கேட்பதில் சாமிக்கு ஒரு பெரிய விருப்பம். அப்புறம் அப்படி சொன்ன உடனேயே சரி சாமியே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, நம்ம எப்படியோ ஒன்று பாடிக்கலாம் என்று சொல்லி நம்பிகள் வந்து அப்படி நினைக்கல. பெருமானுடைய திருவடியை வணங்கி, சாமி எனக்கு என்ன சாமி தெரியும், தங்களுடைய ஒரு பெருமைகள், நீங்கள் எவ்வளோ பெரியவர், உங்களுடைய பெருமைகளை வந்து என்னால் சொல்ல முடியுமா என்று சொல்லி பெருமானிடத்தில் சொல்ல, வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாத எனக்கு உணர்வு தந்து உய்யக் கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன். இந்த நாய்க்கு என்ன தெரியும், உங்களுடைய பெருமைகள் என்ன, சாமியினுடைய பெருமை சொல்லவா முடியும்? எவ்வளவு பெரும் கருணையாளன். இங்கே வர கருணாம்பிகை தாயோடைய இருக்கக்கூடிய நம்முடைய அவிநாசி அப்பருக்கு நம்ம பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய பெரிய வள்ளல் அவர். அதான் சுந்தரர் அன்னைக்கே சொன்னார், கோதிலா அமுதே குணப்பெரும் கடலை, உங்களுடைய கடல் போன்ற அந்த நல்ல குணத்தை, உங்களுடைய பெருமைகளை யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன். எனக்கு என்ன தெரியும், அதனால் என்னால் பாட முடியாது சாமி, நீங்கள் தான் எனக்கு வந்து அந்த அருள் செய்யணும் என்று சொல்லி சாமிகிட்டே கேட்குறாரு. அப்படி சொன்ன உடனேயே அன்பனை அருளில் நோக்கி, அங்கனர் அருளி செய்வார் முன்பு என்னை பித்தனென்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தனென்றே பாடுவாய். ஏற்கனவே இவர் சொன்னார் இல்லையா, பித்தனோ மறையோன்னு சொன்னதுனால, நீ பித்தன்னு தானே நீ என்ன சொன்ன, அதையவே ஒரு தொடராக வைத்து பாடு என்று சொல்லி அப்படி சொன்ன உடனேயே இவர் வந்து பாடுறாரு. அப்படி பாடுன்னு தான் இந்த திருப்பாட்டு. கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாய் அடியவர் வாழ் மெய்த்தாயினும் இனியானை இவ்வயல் நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலா உலகு எல்லாம் உய்ய எடுத்தார். இதுதான் அவர் பாடிய அந்த திருப்பதி. இந்த பாட்டு வரைக்கும் நம்ம சிந்திச்சிருக்கிறோம் இல்லைங்களா? 74 பார்த்துட்டோம், 77 வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ தான் பித்தா பிறை சூடிங்கிற பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகத்தை என்ன சொல்கிறாரு, பெரிதாம் திருப்பதிகம் அப்படின்னா ரொம்ப உயர்வான அந்த திருப்பதிகத்தை பாடி அதற்கு பிறகு வந்து நம்பிகளை வந்து உயர் நாவலர்கோன் என்று சொல்லி சொல்கிறாரு. அதற்கு பிறகு இப்போ சரி சுந்தரரை வந்து சாமி தடுத்தாட் கொண்டார். கல்யாண கோலத்தில் இருந்த சுந்தரர் சாமி கூட போயாச்சு. அந்த கல்யாண கோலத்தில் வரக்கூடிய பெண் என்னானா, அது ஒன்று இருக்குது இல்லைங்க, மணப்பெண்ணாக இருந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள் என்னானா அப்படிங்கிறது அதையும் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். அயலோர் தவம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும். எப்போ திருமண நாளோ அந்த நாளைக்கே திருமணம் முடிஞ்சும் போச்சு இல்லையா? தாலி கட்டுற நேரத்தில் மணமகனை சாமி கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ அந்த பெண் தனியாக இருக்கிறா. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, செயலாணிகள் புத்தூர் வரு சிவவேதியன் மகளும் உயர் நாவலர் தனிநாதனை ஒழியாது உணர்வழியில் பெயராதுயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றால் நம்ம என்ன பண்ணாங்கன்னா, சரி பரவாயில்ல, இந்த பையன் இல்லைன்னு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னாலும் நினைக்கல. திருமணம் பேசி முடிக்கப்பட்டவனை கணவனாக வரணும். அப்படி வரலை அப்படின்னு உடனே அந்த சுந்தரருடைய திருவடியவே வணங்கி அவர் திருநாமத்தையே சொல்லி என்ன ஆனாங்கன்னா சீக்கிரமாக பெருமான் திருவடி அடைஞ்சிட்டாங்களாம். அதான் சொல்கிறேன்.
அப்படியே வேறு திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. நம்பிகளையே ஆன்ம நாயகனாக கொண்டு திருமணம் ஆகலைன்னா என்ன, அவரைவே நாயகனாக கொண்டு அப்படியே அவருடைய திருவடியை வணங்கி கொண்டு உயர்நாவலர் தனிநாதனை ஒழியாது உணர்வழியில் என்ன சொல்கிறார், பெயராதுயர் சிவலோகம் எளிதா வகை பெற்றால். நம்ம என்னென்னா சாமியினுடைய திருவடியை வணங்கினா மட்டும்தான் நமக்கு முக்தி கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, நாயன்மாருடைய திருவடி வணங்கினாவே முக்தி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு உதாரணம். அந்த பெண் சாமியை கும்பிட்டா திருவடிக்கு போனானல்ல, எங்கேயும் இல்லை, சுந்தரனுடைய திருவடி வணங்கினா. சுந்தரர் திருவடி வணங்கினதுனால என்னாச்சு, எளிதாம் சிவலோகம் பெற்றாள் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பெயராதுயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாள் என்று சொல்லி அப்படியே சுந்தரரையே மனசுக்குள்ளே தியானித்து கொண்டு, ஏற்கனவே சுந்தரர் மனசில் தியானித்த 2 பேர் திருவடி அடைய பெற்றிருக்கிறாங்க. யார், நம்முடைய பெருமலை குருமநாயனார். பெருமலை குருமநாயனார் தினசரி எந்திரிச்ச உடனே நம்பி ஆரூரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மற்ற வேலையை பார்ப்பார். நம்பி ஆரூரர் என்னும் நாமம் நவீன்ற நலத்தால் அனிமாதி சித்திகள் கைவரப் பெற்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வாருங்க. அவர் ஒரு யோக நிலையிலிருந்து பெருமான் திருவடி அடைஞ்சவர். அந்த யோக நிலை எப்படி வந்தது அப்படின்னா, நம்பி ஆரூரா நம்பி ஆரூரா நம்பி ஆரூரான்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால வந்தது. அதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கரன்னு பேருங்க. நம்பி ஆரூரர் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து எழுதி பார்த்தீங்கன்னா 5 எழுத்து தான் வரும். புள்ளி வச்ச எழுத்து எடுத்துகிட்டு 5 எழுத்து தான் வரும். திருநாவுக்கரசு அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள், அதுலேயே 5 எழுத்து தான் வரும். ஞான சம்பந்தர் அதுலேயே 5 எழுத்து தான் வரும். புள்ளி வச்ச எடுத்து எழுத்துட்டா திரு போடக்கூடாது. ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், அதே மாதிரி நம்பி ஆரூரர், அப்புறம் மாணிக்க வாசகர், இது எல்லாத்துலேயும் போட்டு பாருங்கள் 5 எழுத்து தான் வரும். அப்போ இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா எழுத்து என்னையா பேர் வச்சாங்க, அதெல்லாம் நம்ம நியூமராலஜி எல்லாம் பார்த்து நம்ம போலீஸ் ஜோசிகாரன்ட்ட போய் பேர் வைக்கிறதெல்லாம் நம்ம. அவங்க அப்படியெல்லாம் இல்லை, சாமி பேர் வைக்கணும், அடியார் பேர் வைக்கணும்னு வச்சாங்க, அவ்வளோதான். அப்படி வச்சதே அப்படி 5 எழுத்தாக அமைஞ்சது. 4 பேர்த்துக்குமே 5 எழுத்து அமைஞ்சிருக்கு. 4 பேர் பெருமக்களுக்குமே 5 எழுத்து அமைஞ்சிருக்கு. அதனால் தினசரி 4 பேர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சபையினுடைய சார்பாக ஐயா எல்லாத்துக்கும் அந்த 4 பேர் படம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல, 4 பேரை தினசரி கும்பிடுங்க. 4 பேரை கும்பிட்டாவே உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும். இந்த பெண் சுந்தரரையே மனசால நினச்சி வழிபாடு செஞ்சு பெருமானுடைய திருவடி அடைய பெற்றாள் அப்படின்னு சொல்லி முடித்தார். அதற்கு அடுத்தது, நம்பியலது தியானமே சிவலோகத்தை தரும் சிவ புண்ணியமாம் என்பதும் இதனால் காட்டியவாறு என்று சொல்கிறார். அதே மாதிரி அப்போதி நாயனார் நம்முடைய வேறு ஒன்றும் செய்யலை. அவர் அப்போதி நாயனார் செய்தது திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற நாமத்தை சொல்லியே முக்தி அடைஞ்சார். தன்னுடைய குழந்தைகளுக்கு திருநாவுக்கரசு, பெரிய குழந்தைக்கு பெரிய திருநாவுக்கரசு, சின்ன குழந்தைக்கு சின்ன திருநாவுக்கரசு, ஆடு மாடுகளுக்கு திருநாவுக்கரசு, அளக்கக்கூடிய படிகளுக்கு திருநாவுக்கரசு, அவர் வச்சிருந்த தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு. அவருக்கு திருநாவுக்கரசுங்கிற ஒரு நாமத்தை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆமாம், திருநாவுக்கரசுங்கிற பெயரை சொல்லி சொல்லியே முக்தி பேரடைந்தவர் அப்போதி நாயனார். இத்தனைக்கு அப்போதி நாயனார் பிராமணர், அந்தனர் குலத்திலே தோன்றியவர் அப்போதி. ஆனால் நாவுக்கரசு பெருமான் வேளாளர் குலத்திலே தோன்றியவர். ஒரு அந்தனர் குலத்தில் தோன்றியவர் வேளாளர் குலத்தில் தோன்றிய நாவுக்கரசு பெருமானை அந்த காலத்திலே குருநாதராக வச்சிருக்கிறார். எப்போ 7ஆம் நூற்றாண்டுலேயே 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அப்படின்னா நம்ம பெரிய புராணம் இதையெல்லாம் கடந்தது. எங்கே ஞானம் இருக்குதோ அவங்க தான் நமக்கு குருநாதர். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நந்தனார் சேரியில் அவதரித்தவர் இல்லையா, அவர் ஒரு குருநாதர் நமக்கு. நந்தனாருடைய திருவடி வணங்கணும். இறைவனுடைய திருவடியில் 2 கலந்ததில் நந்தனார் ஒருத்தர் இல்லைங்களா. அப்படி உள்ளே போனவர் மீண்டும் வெளியே வரல. சிதம்பரத்தில் அப்படியே தீயிலிருந்து மூழ்கி மேலே எழுந்திரிச்சு வரார். அப்படியே உள்ளே போனார் திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே. உள்ளே போனவர் திரும்ப வரல. உள்ளே போனதை மட்டும்தான் எல்லோரும் பார்த்தாங்க. நந்தனார் திரும்ப வந்ததை யாரும் பார்க்கலை. அப்படின்னா எங்கே ஞானம் இருக்குதோ அதுதான் நமக்கு. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவர் அந்தணர்களாக இருந்தாலும் சரி, வேளாளராக இருந்தாலும் சரி, புலையராக இருந்தாலும் சரி, ஞானம்தான் ரொம்ப முக்கியம். இங்கே நம்பிகள் அந்த மாதிரி அவருடைய திருவடியை வணங்கி சிவலோகத்தை
அந்த பெண் பெற்றார் என்று சொல்லி முடிக்கிறார். இன்றைய திருப்பாடல் 78வது பாட்டு. நாவலர்கோன் ஆரூரன் தனை வெண்ணை நல்லூரில் மேவும் அருட்துறை அமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதற்பின் பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து தேவர்பிரான் தனை பணிந்து திருப்பதிகம் பாடினார். முதல்ல போன ஊர் எதுன்னா வெண்ணை நல்லூர் ஆட்கொண்டதற்கு பிறகு முதல்ல போனது திருநாவலூர். அவர் அவதரித்த நாவலூர். அவர் அவதரித்தது நாவலூர் தானே. நாளான்னைக்கு குடமுழுக்கு, நாளான்னைக்கு நாவலூரில் குடமுழுக்கு. இப்போ கால பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த திருநாவலூர் கோயில் திருப்பணி முடிஞ்சு அங்கே தான் சுந்தரருக்கு கோயில் கட்டியிருக்காங்க அரண்மனை அறக்கட்டளை சார்பாக. அங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் நாளான்னைக்கு குடமுழுக்கு. நாவலர்கோன் ஆரூரன் தனை வெண்ணை நல்லூரின் திருநாவலூராகிய நம்பி ஆரூரர் தம்மை வெண்ணை நல்லூரிலே திருவருட்துறையிலே எழுந்தருளி ஒரு வேதியராகி வந்து ஆட்கொண்ட பின், பெருமான் வேதியராக ஆட்கொண்டதற்கு பிறகு அந்த சொல்கிறார், பூ வளரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து, அப்படியே மலர்கள் பூத்து கொழுங்குகின்ற பூக்கள் மலர்கின்ற பொய்கைகளையுடைய அந்த குளங்களையுடைய திருநாவலூரிலே போந்து தேவதேவனாக இறைவனை பணிந்து தேவார திருப்பதிகம் பாடினார். முதல்ல வெண்ணை நல்லூரில் ஆட்கொண்ட பொழுது பித்தா பிறைசூடி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடினார். அங்கிருந்து முதல்ல சாமி என்ன சொல்லிட்டாரு, உனக்கு பணி என்ன அப்படின்னா தலங்கள் தோறும் சென்று என்னை பாடி பரவுவது. ஒவ்வொருத்தரும் ஒரு தொண்டு செஞ்சாங்க. நாவுக்கரசு பெருமான் உழவார பணி செய்தார், அதுபோக பதிகம் பாடினார். ஞானசம்பந்த பிள்ளையார் பதிகம் மட்டும் பாடினார். சுந்தரமூர்த்தி சாமிகள் பதிகம் மட்டும் பாடுறார். ஒவ்வொருத்தரும் ஒரு தொண்டு செய்திருக்கிறாங்க. மலர் பறித்து பெருமானுக்கு தொடுத்து கொடுத்த தொண்டு செஞ்சார் நம்முடைய மூர்த்தி நாயனார், முருகநாயனார். மூர்த்தி நாயனார் சந்தனம் மறைச்சு கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தொண்டு செய்திருக்கிறாங்க. எல்லா தொண்டுமே ரொம்ப உயர்வான தொண்டு தான். எந்த தொண்டுமே நம்ம குறைவாக சொல்லக்கூடாது. இப்படி அந்த பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் புகுந்து தேவர்பிரான் தனை பணிந்து திருப்பதிகம் பாடினார். திருநாவலூரிலே போந்து தேவதேவனாக இறைவனை பணிந்து அந்த தேவார திருப்பதிகம் பாடினார் என்று சொல்லாருங்க. அருட்துறை அமர்ந்த வேதியர்னர், வேதியராய் திருவருட்துறையிலே அமர்ந்தவர். ஏன்னா அங்கேருந்து ஆட்கொண்ட பொழுது எப்படி வந்தார், வேதியராக ஆட்கொண்டார். ஏன் அந்த திருவருட்துறையில் மட்டும் அவர் ஆட்கொண்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. துறை அப்படின்னா என்ன, கரைன்னு அர்த்தம் இல்லைங்களா. நம்ம குளிக்கிற துறை, துணி துவைக்கிற துறை, பரிசல் துறை, இப்படியெல்லாம் ஆற்றுல துறைன்னு இருக்கும். அப்படின்னு என்ன, பரிசல் துறைன்னு என்ன, இந்த கரையிலிருந்து அந்த கரை ஏறுறது. அப்படி தான். அப்படின்னா இந்த திருவருள் துறைங்கிறது என்னென்னா இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிறப்பை நீக்கக்கூடிய துறை அந்த அருட்துறை அப்படின்னு சொல்கிறார். அருட்துறை அதுக்கு பேர். அந்த வெண்ணை நல்லூருடைய கோயிலுக்கு பேர் என்னென்னா அருட்துறைன்னு பேருங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், கோயிலுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆமாம். அதே மாதிரி நம்முடைய சாத்தமங்கை அப்படிங்கிறது கோயிலுடைய பேருங்க. அந்த சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கோயிலுக்கு வேறொரு பேர் வரும். அதே மாதிரி நமக்கு பல இடங்களில் கோயில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒரு பேராக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கும். தூங்கானை மாடம் அப்படிங்கிறது, பெண்ணாகடம் அப்படிங்கிறது அந்த ஊரினுடைய பேர். தூங்கானை மாடம் அப்படிங்கிறது சாமி இருக்கக்கூடிய கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடம். தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்து அப்படின்னு சொல்லி வருங்க. இப்படி இது மாதிரி நிறைய அயவந்தி, இந்த சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அயவந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த இடத்துக்கு இந்த நாவலூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமானை இப்போ பாடி பரவுறார். அந்த பாடி பரவுகின்ற பொழுது இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவன் என்னை வெண்ணை நல்லூரிலே வைத்து என்னை ஆட்கொண்டார் அப்படிங்கிறது இந்த பதிகத்தில் சொல்கிறார். அகச்சான்று இது நமக்கு. ஏன்னா இறைவன் வெண்ணை நல்லூர் தான் ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அகச்சான்று. ஆமாம். அருள்துறை அமர்ந்த வேதியர் அப்படின்னார். வேதியராய் திருவருட்துறையில் அமர்ந்தவர். திருவருட்துறையில் ரொம்ப விரும்பி சாமி அமர்ந்திருக்கிறார். அப்படி பூவலரும் தடம் பொய்கை திருநாவலூர் செய்யார் கமலநகர் நாவலூர் மன்னன் என்று சொல்லி நம்பிகளுடைய தேவாரம். எப்படி இந்த திருப்பதிகத்தை பாடினார் என்று சொல்கிறார். இந்த பதிகம்தான் வெண்ணை நல்லூரையும் திருநாவலூரையும் சேர்த்து பாடிய திருப்பதிகங்க. இந்த திருப்பதிகத்தில் திருநாவலூரில் எழுந்தருளிய இறைவனே புத்தூரில் வேதியராக வழக்கிட்டு நான் வன்மைகள் பேசவும் விடாது என்னை
திருவெண்ணெய்நல்லூரிலே சபை முன்னே கொண்டு வைத்து ஓலை காட்டி ஆளாக கொண்டு அருளியவன் என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறார். பெருமான் வந்து என்னை வெண்ணெய்நல்லூரில் ஓலை காட்டி ஆட்கொண்டார். தடுத்தது எங்கே? திருமணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய, இப்போ நம்ம போயிருந்தோம் இல்லைங்களா அது யாத்திரையில், மனந்தவிர்ந்த புத்தூர். அது வந்து அந்த வேதியருடைய சடங்க விசுவாசருடைய அந்த வீடு தான் இப்போ கோயிலாக வச்சுருக்கிறாங்க. நம்ம போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம். இப்படி இந்த பதிகத்தில் வந்து என்ன சொல்கிறார்? கோவலன் நான்முகன் வானவர் கோணுங் குற்றேவல் செய்ய மேவலர் புப்புரந்தி எழுவித்தவன் ஓரம்பினால் ஏவலனார் வெண்ணெய்நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார் கிடமாவது நம்திரு நாவலூரே. கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவலர் புப்புரந்தி எழுவித்தவன் ஓரம்பினால் அப்படின்னு பதிகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது பெருமான் வந்து பித்தனென்றே பாடுவாய் அப்படின்னு சொல்லி ஆணையிட்ட உடனேயே மீண்டும் சொல்கிறார் சாமி, இன்னும் பல்லாருலகிலில் நம்புகழ் பாடுகன்னார். இது மாதிரி இங்கே மட்டும் இல்லை, எல்லா தலங்களிலும் சென்று நம் புகழை பாட வேண்டும் என்று சொல்லி இறைவன் கட்டளை அது. அப்படி இந்த சொல்கிறார் இந்த திருப்பதிகத்தில், கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய, நான்முகன் திருமால் போன்ற எல்லோரும் தேவர்கள் எல்லாரும் வந்து சாமிக்கு குற்றேவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அந்த அசுரருடைய முப்புறங்களை எல்லாம் எரித்த பெருமான், ஓர் அம்பின் மூலமாகவே எரித்த பெருமான், அவ்வளவு பெருமையுடைய பெருமான் ஏவலனார் வெண்ணெய்நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட அப்படின்னார். வெண்ணெய்நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார், திருவெண்ணெய்நல்லூரிலே அத்தனை வேதியர்கள் முன்பாக என்னை ஆட்கொண்ட பெருமான் இந்த பெருமான் என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறார். ஏவலனார் வெண்ணெய்நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனார்க்கு இடமாவது நம் திரு நாவலூரே என்று சொல்லி, அப்படி என்னை ஆட்கொண்ட பெருமானுக்கு இடமாக இருக்கக்கூடியது திரு நாவலூர் என்று சொல்லி சொல்கிறார் இந்த திருப்பதிகத்தில். அதாவது நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு செய்யும் ஊர் அணி நாவலூர் என்று ஓத தக்க வன்தொண்டன் ஆரூரன் உரைத்ததமில் காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம்வினை கட்டருமே அப்படின்னா, அதாவது தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாட்சபை முன் வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார், உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார் என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் சொல்கிறார். அதான் கடைசி இதில் என்ன சொல்கிறார்னா, நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு செய்யும் ஊர் என்று சொல்லி கடைசி பாட்டில் சொல்லாருங்க. நாதனுக்கு ஊர்னா சிவபெருமான் விரும்பி இருக்கக்கூடிய இந்த ஊர். அப்புறம் நரசிங்க முனையரையர், அவர் தான் வந்து இவரை ஆதரித்து இவரை வளர்ப்பு மகனாக எடுத்த அரசர். அந்த நரசிங்க முனையரையர் என்று சொல்லக்கூடிய அரசர் வந்து அவர் 63 நாயன்மார்களில் வரக்கூடிய ஒரு பெரியவர். நம்ம 63 நாயன்மார்களில் நரசிங்க முனைய நாயனார் அப்படின்னு சொல்லி ஒருவர். அவர் தான் இவரை வந்து ஒரு காதல் பிள்ளையாக இந்த குழந்தையை நாங்கள் எடுத்து வளர்த்துறோம் என்று சொல்லி பெற்றோராகிய இசைஞானியார் இடத்துல சடையனார் இடத்துல சென்று அவர் கேட்டு இவரை வந்து நம்பிகளை வந்து எங்கே வளர்றார்? இவர் அரண்மனையில் ராஜாவுக்கு இளவரசராக வளர்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்பி. அதையும் இங்கே இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஆதரித்து நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு செய்யும் ஊர் அணி நாவலூர் என்று சொல்லி சொல்லாருங்க. வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் என்று சொல்லி எனக்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுத்தார் சாமி என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறாருங்க. இப்படி இந்த பதிகம் வந்து நாவலூர் என்று சொல்லுவது நம்பிகளது அவதாரத்தலம். கைலாயத்திலிருந்து அவர் வந்து அவதரித்தது நாவலூர் தான். அந்த நாவலூரில் தான் அவர் வந்து சடையநாயனாக இருக்கும், அதே மாதிரி இசைஞானி பிராட்டியாக இருக்கும். ஒரு கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஆதிசைவ குடும்பம் அவங்க. அந்த குடும்பத்தில் ஒரே பிள்ளையாக வந்து அவதரிக்கிறார். ஆமாம், அப்படி தான் சொல்கிறார். மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்வால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி அந்த நாவலூரில் திரு அவதாரம் செய்கிறார். அப்படி நாயனார் அவதரித்த திருநாவலூர் அதான் வந்து இந்த இவ்வளவு சிறப்புடைய அந்த இருப்பு. அதாவது திருச்சிராப்பள்ளி விழுப்புரம், அந்த விழுப்புரம் டு திருச்சிராப்பள்ளி செல்லக்கூடிய வழியில் வெண்ணெய்நல்லூர் நிலையத்திலிருந்து ஒரு தென்கிழக்கில் 5 நாள் கிளைவில் செல்லக்கூடியது என்று சொல்லியிருக்கிறாங்க.
பண்ருட்டி நிலையத்திலிருந்து மேற்கே உளுந்தூர்பேட்டை வழியாக அந்த திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துக்கு செல்லக்கூடிய வழியிலே, திருமுதுகுன்றங்கிறது விருதாச்சலம், அந்த தலத்துக்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடியது. நடுநாட்டில் இருக்கக்கூடிய 8வது தலம். சுவாமியினுடைய பெயர் நாவலேஸ்வரர், தேவியார் சுந்தராம்பிகை என்று சொல்லி இது திரு நாமநல்லூர் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை சொல்லுவாங்க என்று சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, நம்பிகள் அவதரித்த பெருமையுடைய அந்த ஒரு ஊர். இப்போ என்ன முன்னாடியெல்லாம் போர்டு போட்டு வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த சோசிகாரர் பண்ணுற வேலை சுக்கரன் பரிகாரத்தலம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. சுக்கரன் பரிகாரத்தலம்னா எல்லாத்துக்கும் தெரியும். நம்பிகள் அவதரித்ததுன்னா ஏதோ நம்மளை மாதிரி இந்த புராணம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுந்தரர் அவதரித்த அந்த அற்புதமான ஒரு திருப்பதி. இறைவன் கைலாயத்திலிருந்து சுந்தரர் அங்கே அவதரித்தார். அப்படி அவதரிக்கக்கூடிய பெருமை பெற்ற அந்த ஊர். அதெல்லாம் அந்த மண்ணை தொட்டு நாம் வணங்கணுங்க. அவன் அங்கே போனால் அந்த மண்ணை தொட்டு வணங்கணும். ஏன்னா கைலாயத்தில் இருக்கிறார். கைலாயத்தில் சாமி கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஊரில் பிறக்கிறாருன்னா அந்த ஊர் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பக்கம் பிறந்திருக்கலாம் இல்லையா? கைலாயத்தில் சாமி கூட இருக்கிறாங்க உமையம்மை. சாமி கூட இருக்கிற பொழுது சாமி ஆகமத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கேட்ட உடனேயே அம்மாவுக்கு பூசை பண்ணணுங்கிற ஆசை வந்துடுது. அங்கேருந்து பூசை பண்ணுறதுக்கு இடமா இல்லை. கைலாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்து, ஒரு மலைக்கு நடுவில் போய் உட்காந்து பூசை பண்ணுன்னா அம்மா பண்ணிட்டு போகிறான். ஆனால் சாமி என்ன சொன்னார்? தென்னாட்டில் காஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஒரு கம்பையாறுன்னு சொல்லி ஒரு ஆறு ஓடிட்டுருக்கோம். அந்த கம்பையாற்றுக்கு கரையோரத்தில் ஒரு மாமரம் இருக்கும். அந்த மாமரத்துக்கு வேறு கடியில் நான் இருக்கிறேன்னு என்னை எடுத்து பூஜை பண்ணுன்னார். சாமி நான் இங்கேயே இருக்கிறேன், இப்படியே பண்ணுன்னு சொல்லாமல்ல. அங்கே சாமி கூட தானே அம்மா இருந்தாங்க. சாமி ஆகமத்தை சொல்கிற பொழுது கேட்டுட்டு தானே அம்மா இருந்தா. சரி, இப்போ நான் பூஜை பண்ணுறேன், உங்களை இங்கேயே நான் பண்ணுறேன்னு அம்மா சொல்லலை. நான் உங்களை பூஜை பண்ணணும், எங்கே வச்சு பண்ணிட்டுன்னு அம்மா கேட்குறாங்க. சாமி இங்கேயே பண்ணுன்னு சொல்லலை. காஞ்சிபுரத்துக்கு போ, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கம்பையாற்றங்கரைக்கு போ, கம்பையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய மாமரத்துக்கடியில் நான் வேறு கடியில் இருக்கிறேன், நீ என்னை எடுத்து. அப்போ தான் அம்மா அங்கேருந்து நேராக இங்கே வந்தா. அம்மா யார் தெரியுங்களா? மலையரசனுடைய மகள், ராஜாவுடைய புள்ள. கருணாம்பிகை சாதாரணமாக இல்லை. கருணாம்பிகை யார்? ராஜாவுடைய புள்ள. அங்கே கைலாயத்திலிருந்து வந்த இமயமலையிலிருந்து வந்த இந்த மலையரசனுடைய மகள் தான் கருணாம்பிகை. அதனால் கருணாம்பிகை எப்படி வந்தாங்க தெரியுங்களா காஞ்சிபுரத்துக்கு? அப்படியே அங்கேருந்து பரிசனங்களோடு இறங்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மலையரசன் அப்பா அங்கேருந்து சீரெல்லாம் கொடுத்துட்றாரு. புள்ள தவம் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சீரெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்படி தவம் செய்யறதுக்காக வந்தால் அம்மா என்ன செய்கிறதுக்கு வந்தாங்க? பூசை பண்ணுறதுக்கு வந்தாங்க. போய் வேருக்கு மரத்தடியில் நின்று, மாமரத்துக்கு அடியில் நின்று, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் அஞ்செழுத்துமே யாகன்னார் சேக்கிழ பெருமாள். அப்படின்னா மரத்துக்கடியில் நின்று அஞ்செழுத்து சொன்னாங்களாம் அம்மா. ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்படி சொல்லிகிட்டே இருந்த உடனே சாமி கையில் அப்படி கிடச்சார். சிவலிங்க திருமேனியாக கையில் கிடச்சாராம். அப்புறம் எடுத்து அந்த ஆற்றங்கரையோரத்தில் உட்கார்ந்து அந்த கம்பையாற்றினுடைய நீரை கொண்டு அப்புறம் ஆகம முறைப்படி அம்மா எப்படி ஆகமத்தை கேட்டாங்களோ அவர் ஆகம முறைப்படி அம்மா உட்காந்து பூஜை பண்ணான். பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது சாமி பார்த்தாரு. சரி, பூஜை எல்லாம் சரியாக தான் பண்ணுறாங்களா இல்லை என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு ஒரு சாமிக்கு ஒரு சின்ன ஒரு திருவிளையாடல், சோதனைன்னெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு திருவிளையாடல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த கம்பை ஆறு அப்படிங்கிறது அது தண்ணி ஓடிட்டுருக்குது. அப்போ என்ன பண்ணாருன்னா, நல்ல மலையை வர வச்சார் சாமி. மேகமெல்லாம் கொட்டுன்னு கொட்டுது. ஊர் பூரா தண்ணி, கம்பை ஆறு அப்படியே வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுது. 7 கடல் தண்ணி ஒன்றா வந்தால் எப்படி இருக்குங்க? அது மாதிரி தான். ஒரு ஆற்று தண்ணி வந்தாவே நம்மளால் தாங்க முடியாது. 7 கடல் புரண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த காஞ்சிபுரத்தில் அப்படியே காஞ்சிபுரமே நடுங்குது. கம்பையாறுனா நடுக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தங்க. கம்பைனா நடுக்கன்னு அர்த்தம். அப்படியே தண்ணி அப்படியே பிரவாகமாக போயிட்டுருக்கிற பொழுது தான் அம்மா என்ன பண்ணான்னா, அம்மாளுக்கு கொஞ்சம் பயம். சாமியை அடிச்சுட்டு போயிட்டே என்ன பண்ணுறது? நம்மளை ஏதாச்சும் அடிச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல, சாமிக்கு ஒன்றாகக்கூடாதுன்னு அப்படி இறுக்கி பிடிச்சாங்களாம். இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாங்க சிவலிங்க திருமேனியை. அப்படி கட்டி பிடிச்ச உடனே சாமி அம்மாவுடைய அன்புக்கு குலைந்து அந்த கட்டி பிடிச்ச வளையலெல்லாம் இருக்குது இல்லையா, அம்மா வளையல் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த வளையல் தழும்பு சாமி மேலே இருக்குது.
அப்புறம் அம்மாவுடைய மார்பகத்தெலும்பு சாமி மேலே இருக்குது. இது வந்து அங்கே போனீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அபிஷேகத்தப்போ பார்க்கலாம். இரவு அபிஷேகத்தப்போ காட்டுவாங்க. அம்மாவனுடைய மார்பகத்தெலும்பும் வளையல் தழும்பும் சாமி மேலே இருக்குது. அதை அப்படி பண்ணின உடனேயே பெருமான் ரொம்ப குலைந்து மணவாள கோலம் காட்டினாராம் அம்மாவுக்கு. கணவனாக இதுவரைக்கும் பெருமானாக இருந்தவர் இப்போ எப்படி காட்டுறாரு? கணவனாக மணவாள கோலம் காட்டிய இடம் காஞ்சிபுரம். அப்படி காட்டி அம்மாவுடைய பூசைக்கு மகிழ்ந்து சாமி கேட்குறாரு, சரி என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் அம்மா கேட்டாங்களாம், இந்த பதியில் பிறந்தவங்க திருவடி பிழைத்தலை தவிர வேறு எந்த ஒரு தீய செயல் செய்தாலும் கூட அது தீவினை பயனாக வரக்கூடாது, அது நல்வினை பயனையே கொடுக்கணும் என்று சொல்லி அம்மா சாமிக்கிட்ட வரம் கேட்டாங்க. அது என்னங்க திருவடி பிழைங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவபெருமானை நிந்தனை செய்கிறது, அடியார்களை நிந்தனை செய்வது, அப்புறம் ஆச்சாரியார்கள் இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அதை ஒரு சிவன் கோயில் அர்ச்சனை செய்யக்கூடியவங்க முக்கியமாக வந்து பெருமானை நிந்தனை செய்யக்கூடாது, அதே மாதிரி அவன் அடியார்களையும் நிந்தனை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதுக்கு கழுவாயே கிடையாதுங்க. அப்படின்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது, அதை அனுபவித்து தான் தீர்க்கணும். அதனால் அந்த 2 குற்றத்தை தவிர மீது எது செஞ்சாலும் அவங்களுக்கு நல்வினை பயனையே கொடுக்கணும்னு அம்மா கேட்டால். அதே மாதிரி 32 வரங்கள் சாமி கொடுக்குறாங்க. இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த மண் வந்து புண்ணியம் செஞ்சுருக்கு. இப்போ நம்ம காமாட்சி அம்மன் எல்லா பக்கம் பார்க்குறோம் இல்லைங்களா? காமாட்சி அம்மன் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போல்லாம் ஏகாம்பரநாதர் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. ஆமாம், அப்படி காமாட்சி அம்மன் இருக்கிற இடத்துல ஏகாம்பரநாதரை வச்சாலும் வைக்காத போனாலும் அம்மா அப்படி சூக்குமமாக பூஜை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காமாட்சி அம்மன் கோயில் எங்கே இருந்தாலும் ஏகாம்பரநாதர் அம்மாவுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க. அதான் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அப்படி நம்பிகள் சுந்தரர் கூட இருந்தவர், நம்பிகள் சுந்தரருக்கு தோழராக நம்பிகள் சிவபெருமானுக்கு தோழராக இருந்தவர். அவர் வந்து அவதரிக்கிறார்னா அந்த திருநாவலூர் அவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்குது இந்த மண்ணுலகத்தில். அதனால் அப்படி அந்த பதிதான் நமக்கு வந்து நம்முடைய திருநாவலூர் என்று சொல்லுவது என்று சொல்கிறார். அந்த திருநாவலூர் பற்றி தான் நம்ம இப்போ சிந்திச்சது. என்னங்க எதுங்க 78 தான் இப்போ பார்த்துருக்குறோம். ஆமாம், 77 முடிஞ்சு 78 பார்த்துருக்குறோம். இது இன்னும் அது வரலைங்க, அது சிவனுரையின் திருத்துறையில் ஒன்று வரலைங்க. அப்புறம் தடுத்தாட்கொண்ட தேவர் சாமியினுடைய திருப்பெயரங்க தடுத்தாட்கொண்ட தேவர், தடுத்தாட்கொண்ட நல்லூர் என்று சொல்லி வெண்ணெல்லூர் பற்றியெல்லாம் வருது. அடுத்த திருப்பாட்டு தான் 79வது திருப்பாட்டு நீங்கள் சொல்கிறது. இப்போ திருநாவலூரில் பதிகம் பாடுறார். திருநாவலூரில் பதிகம் பாடி அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்க திருத்துறையூர் அப்படின்னு சொல்லி. அந்த திருத்துறையூர் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், சாமி வந்து அங்கே இவரை வர வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ சாமி இறைவன் ஆட்கொண்டாச்சு. இறைவன் ஆட்கொண்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து தத்துவ ஞானங்கள் சாமி கொடுக்கணும்னு நினைக்கிற தவநெறினா என்ன தெரியுங்களா? நம்ம சைவ சித்தாந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தத்துவ ஞானங்கள் எல்லாம் நமக்கு வேணும். என்னதான் திருமுறை படித்தாலும் பெரிய புராணம் படித்தாலும் கூட நமக்கு சைவ சித்தாந்த அறிவு கண்டிப்பாக வேணும். சைவ சித்தாந்தம் தெரிஞ்சு இதெல்லாம் படித்தோன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் நமக்கு அதனுடைய நுட்பங்களெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ சுந்தரருக்கு சாமி தடுத்தாட்கொண்டார், பாட சொல்லிட்டாரு. அடுத்து என்ன செய்ய போகிறாரு? தவநெறி கொடுக்கணும். தவநெறி அப்படிங்கிறது தான் அந்த சாத்திரம் பற்றிய அறிவு. ஆமாம், அதை வந்து அங்கே கேட்குறாரு. இப்போ அந்த கேட்டு அவர் வந்து அங்கே ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்துக்கு பேர் மலையார் அருவி திரள்மாமணியுந்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். ஈரோட்டில் ஒரு 10 வயசு குழந்தை, 8-9 வயசாக இருக்கு அவனுக்கு, ஆரூரன்னு பேர். அந்த குழந்தை இந்த பதிகத்தை 11 பாட்டையும் பாடுவான். 11 பாட்டையும் அந்த குழந்தை பாடும். அது திருத்தவத்துறையிலேயே போய் பாடுச்சு. இப்போ நாங்கள் போன போது திருத்தவத்துறையிலேயே பாடி அந்த குழந்தைக்கு மாலையெல்லாம் போட்டு நாங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். 11 பாட்டையும் மனப்பாடமாக பாடுவார். ஆரூரன் பேர். இந்த 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 அந்த பதிகம் பாடினத்தை இங்கே சொல்கிறார். அதாவது என்ன அந்த பதிகம் எப்படிப்பட்ட பதிகம்னா, அந்த பதிகத்தை பாடணும்னா நமக்கு பிறப்பு நீங்குமா சொல்கிறாரு.
அந்த பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம்னு இதில் சொல்கிறாருங்க. நமக்கு பிறப்பு நீங்கணும்னா அந்த ஒரு பதிகத்தை பாடுனா பிறப்பு நீங்கும், தவநெறி கிடைக்கும். தவநெறிங்கிறதா அந்த முப்பொருள் உண்மை என்று சொல்லக்கூடிய சாத்திர அறிவு அது கிடைக்கும். சிவனுரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவினையால் அவநெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். பவநெறிக்கு, பவம்னா என்ன? பிறப்பு, வேற ஒன்றும் இல்லை. பவம்னா பிறப்பு, பிறப்பை நீக்கக்கூடிய ஒரு திருப்பதிகம் இந்த திருப்பதிகம், மலையார் அறிவு என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அதை சொல்ல சிவனுரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவினையால் அப்படி நாவலூரிலிருந்து சென்று சிவபெருமான் எழுந்தருளிக்கும் திருத்துறையூரை அணிந்து தம்பிரான் முன்னின்று தம் இறைவன் திருமுன்பு நின்று அவரை விழித்து தீவினை பயனால் அவனருகிலே செல்லாமல் என்னை தடுத்து ஆளாக கொண்டருளினாய். அப்படின்னா வெண்ணெய்நல்லூரில் இறைவன் இவர் ஆட்கொள்ளலைன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த சிவவேதியருடைய மகளை சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை திருமணம் செஞ்சுருப்பார் இல்லையா? அவர் பாட்டுக்கு அவர் போய் செட்டில் ஆகிருப்பார். எங்கே போயிருப்பார்? அரண்மனையில் போய் இளவரசனாக, அந்த இளவரசனுடைய இளவரசியாக 2 பேரும் வாழ்க்கை அப்படி போயிருக்கோம். அப்படி போயிருந்தால் பெருமான் திருப்படி கிடைக்குமா? அது உலகியல் வாழ்க்கை தானே. ராஜாவாக இருந்தாலும் கூட பெருமான் திருப்படி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ அந்த அவநெறியில் செல்லாமே தடுத்தாண்டாங்கிறார். என்னென்னா, ஒரு ராஜாவுடைய இளவரசராக இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இறைவன் தடுத்தாட்கொண்டாச்சு. அதை என்ன சொல்கிறாரு? அவநெறிங்கிறார். யார்? சுந்தரர். அது அவநெறி அப்படின்னு சொல்கிறார். அவநெறின்னா என்ன? நமக்கு முக்தியை கொடுக்காத ஒரு நெறி இல்லைங்களா? அவநெறியில், உலகியல் நெறிங்கிறது. அவநெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் எனக்கு அப்படி தடுத்தாண்டைங்க பெருமானே தவநெறி தந்தருள் அடியேற்கு தவநெறி தந்தருள். தவநெறிங்கிறது பிறப்பை நீக்கக்கூடிய நெறி, அதான் சிவநெறி என்று சொல்லக்கூடிய அந்த நெறி. அந்த சிவநெறியை கொடுக்கணும் என்று சொல்லி முன்னிட்டு பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் அருள் செய்த அவநெறி தவநெறி பவநெறிங்கிறது. அப்போ வெண்ணெய்நல்லூரில் அவநெறியில் செல்லாமல் இறைவன் தடுத்தாட்கொண்டார். தன்னுடைய திருவடிக்கு வரணும்னு சொல்லி தடுத்தாட்கொண்டார். இப்போ இங்கே என்ன செய்ய போகிறாருன்னா தவநெறி கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த தவநெறி கொடுக்கறதுனால பவநெறிக்கு விளக்காக போகிறார். அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். அப்போ அவநெறியில் செல்லாமல் தடுத்தாண்டது ஒரு துறை, அதுதான் அருட்துறை. இப்போ நாமெல்லாம் கரை ஏறி வரக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? துறைன்னு சொல்லுவோம், பரிசல் துறைம்போம். அந்த துறைன்னு என்னென்னா கரை ஏறக்கூடிய இடம். இப்போ என்ன கரை ஏறுறார் அவர்? பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கரையை ஏறப்போகிறார். அதான் அருட்துறை என்று சொல்லுவது. இப்போ தவநெறி கிடைச்சது எங்கே அப்படின்னா, தவநெறி தந்துள்ளக்கூடியது திருத்துறை, திரு தவத்துறை இல்லைங்களா? அதான் சொல்கிறாருங்க. திருத்துறையூர் அப்படிங்கிறத திரு தவத்துறை. இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அருளந்தி சிவாச்சாரியார் அவதரித்தது அந்த ஊர்லைங்க. அதாவது நமக்கு சந்தான ஆச்சாரியார் சொல்கிறோம் இல்லைங்களா? மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார். அதில் மெய்கண்டார் தான் முதன்மையாக இருக்கக்கூடியவர். மெய்கண்டாருடைய சீடர் தான் அருளந்தி சிவாச்சாரியார். அப்படி அருளந்தி சிவாச்சாரியார் அவதரித்தது அந்த ஊரில் தான். எங்கே? அந்த திருத்துறையூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு எதிர்த்த மாதிரி அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. ஆமாம், அவருடைய ஒடுக்கம் அங்கே இருக்குது. அப்படி அந்த இடத்துல அந்த ஊர் தான் இந்த எல்லா உயிர்களையும் பவநெறி நின்று விளக்கி ஆளக்கூடிய திருப்பதிகத்தை பாடினார் என்று சொல்கிறார். தீவினையால் அவநெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அப்படின்னார். அப்படின்னா வரலாறு அந்த திருமலை சிறப்பிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியது. தீவினைனா முன்னர் செய்யப்படும் மனவேள்வி என்று ஆளாள சுந்தரம் பிள்ளை சொல்வார். தீவினைனா, தீவினைங்கிறது திருமண வேள்வி செய்கிறோம் இல்லையா, அது ஒரு தீவினை. இன்னொன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலகியல் நெறிகளையும் தீவினை அப்படின்னு சொல்லுவாங்க. தவநெறி என்று சொல்லுவது சிவபூஜையில் செல்லும் வழி என்று சொல்கிறார். இப்போ நம்ம சிவபூஜை செய்யக்கூடியது தான் தவநெறி. வேறு அதுக்காக போய் பெரிய தவமெல்லாம் ஒன்று காட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடிட்டுலாம் அப்படியெல்லாம் இப்போ குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு போய் செய்யணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இல்லறத்தில் இருந்தபடியே பெருமானை பூசை செஞ்சால் போதுங்க, அதுதான் தவநெறி. தவம்னா என்னென்னா சிவபூசை தான் தவம். ஈண்டு சிவபூசிய தவம் என்று சொல்லி சிவகுண்ய உரையில் எழுதியிருக்கார். அதான் இப்போ தவநெறி என்று சொல்லுவது சிவபூசியில் செல்லும் வழி. புலன் வழி செல்லாது மனத்தை ஒன்றுவித்து சிவபெருமானை இடைவிடாது நினைத்தலும் பூசித்தலுமே. அப்படின்னா எப்பொழுதும் சாமியை நினைந்து கொண்டே இருப்பது. நம்பி சுந்தரர்லாம் அப்படி தாங்க.
எப்பொழுதும் சாமி அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாராம். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் என்று சொல்லி உபமன்ய முனிவரே சொல்கிறார். எல்லாம் துறந்த உபமன்ய முனிவர் பெரிய துறவி அவரே என்ன சொல்கிறாரு, இவருடைய திருவடி வணங்குறார். இவர் 2 திருமணம் செஞ்சவர், 2 திருமணம் செஞ்சு 2 மனைவியோடு வாழ்ந்து மேலே போயிட்டுருக்கிறாரு வெள்ளானையில். ஆனால் அவரை பார்த்து திருமணமே செய்யாத ஒரு பெரிய யோகி, ஒரு முனிவர், யார், உபமன்ய முனிவர், அவர் வணங்குறார் எந்திரிச்சு நின்று. வணங்கினதுக்கு என்ன காரணம்னா ஒரே காரணம்தான், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறோமா, குடும்பத்தில் இல்லையா, புள்ளக்குட்டியோடு இருக்கிறோமா, எல்லாம் விட்டு போட்டு ஓடிட்டுமாங்கிறது கணக்கு இல்லை. பெருமான் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோம், இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் கணக்கு. நம்ம எல்லாம் விட்டு போட்டு போய் ஒரு சாமியார் ஒருத்தர் இடையில ஒரு குழப்பம் பண்ணார் பாருங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒளிய தொலைக்காட்சியில். இப்படி வாழ வேண்டியவங்க எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஓமையாக இருக்கிறாங்க. அதாவது திருமணம் செய்யணும்னா ஏன் இதுக்கு வரணும், திருமணம் செஞ்சு எல்லாருத்த மாதிரி இருக்க வேண்டியது தானே. அவர்கள் யாரும் கட்டுப்படுத்துறதில்ல. ஒரு சன்னிதானமாக ஒரு துறவு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு இப்படியெல்லாம் போகிறதுனா சைவத்துக்கு இதெல்லாம் ஒரு இழுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இவங்கனால சைவத்துக்கு ஒரு பெரிய இழுக்கு. நல்ல மடாதிபதிகள் நிறையா இருக்கிறாங்க பாவம். அவங்கெல்லாம் கடவுளேன்ட்டு அது நம்மளை மாதிரி எல்லாம் இல்லாமல் அவங்கெல்லாம் எல்லாம் துறவு நிலையில் இருந்து மனைவியெல்லாம் இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் அந்த பிறந்தது முதலாக துறவனில் இருக்கக்கூடிய பெரியவங்க நிறையா இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு மன சங்கடங்கள் வருது. அதனால் நமக்கு குடும்பத்திலே இருக்கலாம், குடும்பத்தில் இருந்து கொண்டு நாம் பெருமானை வழிபாடு செய்யலாம். நாயன்மார்களில் 2 பேர் தான் துறவனிலிருந்து வழிபாடு செஞ்சாங்க. நாவுக்கரசு பெருமான், இன்னொன்று மூர்த்தி நாயனார். மற்றவங்க எல்லாம் குடும்பத்தோடு இருந்து தான் வழிபாடு செஞ்சாங்க, மனைவியோடு இருந்து தான் வழிபாடு செஞ்சாங்க. இளையான்குடி நாயனார், இயற்பகை நாயனார், திருநீலகண்ட நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், அமர்நீதி நாயனார், அத்துணை நாயன்மார்களுமே. கண்ணப்ப நாயனாரை பற்றி அவர் 16 வயசுலேயே வந்துட்டார். 16 வயசில் வேட்டைக்கு போனவர் சாமி பார்த்து சாமியோடு சேர்ந்துட்டார். அவர் துறவுன்னு சொல்லக்கூடாது, இல்லறன்னு சொல்லக்கூடாது. 16 வயசு அப்பா அம்மா கிட்ட இருந்து வெளியில் வர்றாரு, வந்த உடனே பெருமானோட போயிட்டார். அது அவருடைய இதே தனி. ஆனால் மற்ற ஏனைய நாயன்மார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி நாயனார் துறவு, அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் துறவு. மற்றவர் எல்லோரும் திருமணம் செய்து மனைவியோடு இருந்து குழந்தை குட்டிகளோடு இருந்து தான் தொண்டு செஞ்சுருக்கிறாங்க. ஏர்வன் கலிக்கவ நாயனார் மனைவியோடு இருந்து தொண்டு செய்தவர். இப்படி எல்லா நாயன்மார்களும் பெரும்பாலான நாயன்மார்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு சான்று இருக்குது. அதனால் துறவா இல்லறமா அப்படிங்கிறது கணக்கு இல்லை, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் கணக்கு. அதுதான் அந்த எல்லாத்தையும் துறந்த உபமன்ய முனிவர் சுந்தரரை வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம்னா, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம்தலும் தன்மையன் அப்படின்னார். அப்படின்னா சாமியை நம்ம போய் கையெடுத்து கும்பிட்றோம், வந்துடுறோம், மீண்டும் மறுபடியும் எப்போ ஒரு நாளைக்கு நினைக்கிறோம், அது வேறு. ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல, எப்பொழுதும் பெருமான் அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடியவர். அதான் நமக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அதே மாதிரி தான் அப்பர் சாமிகளும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்ருப்பாராம் பெருமானை. எப்பொழுதும் பெருமானுடைய சிந்தனையிலேயே சிந்த இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசையும் கந்தை மிகையாம் கருத்தும் கையுளவராப்படையும் வந்தெளி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமிலா திருவேடத்தர் செய்து வந்தனைய அப்படிங்கிற தூய வெண்மேனி அந்த தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வுடன் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார் சேக்கர பெருமான். பெண் நாயகன் சேவடி, நாயகன்னா யார்? சிவபெருமான். அவர் தான் நாயகன். நமக்கு ஆன்ம நாயகன் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் ஆன்ம நாயகன். நமக்கு பெண்களுக்கு கணவன் ஒரு நாயகன், ஆனால் அது வேறு, அது உலகியல் பார்க்கிற பொழுது. ஆனால் நமக்கு ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நாயகன் சிவபெருமான். அப்படியே நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார். அப்படின்னா அப்படி உள்ளுக்குள்ளே அந்த திருவடியை வச்சு வருடிட்டு இருப்பாராம் யார்? அப்பர் சாமிகள். அதுதான் பெருசு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தவநெறிங்கிறது அதுதான். மனத்தை ஒன்றுவித்து சிவபெருமானை இடைவிடாது நினைத்தலும் பூசித்தலுமே தவநெறி அப்படிங்கிற. எப்பொழுதும் பெருமானை பூசை செய்து கொண்டே இருக்கணும். சிவபெருமானை இடைவிடாது நினைத்தலும் பூசித்தலுமே தவநெறி. உட்பூசை புறப்பூசை முதலாக சிவ ஆகமங்களில் கூறியபடி சிவபூசை செய்யப்படுவது.
என்று சொல்லி உட்பூசை புறப்பூசை. இப்போ சிவத்தீச்சை வாங்கினீங்க, வெளியில் சிவலிங்கத்தை வச்சு நாம் பூஜை பண்ணுறோம் இல்லையா? வெளியில் என்னென்ன பூஜை பண்ணுறீங்க? திருமஞ்சனம் போடுவீங்க, அரிசி மாவு போடுவீங்க, பஞ்சாமிர்தம் போடுவீங்க, பால் போடுவீங்க, தயிர் போடுவீங்க, பஞ்சகவியம் போடுவீங்க. அத்தனையும் உள்ளே செய்யணும். வெளியில் என்னென்ன செய்கிறீங்களோ அத்தனையும் உள்ளே செய்யணும். அவன் உள்ளுக்குள்ளேயே செஞ்ச மாதிரி நம்ம பாவனை, உள்ளுக்குள்ளே ஒரு சாமி இருக்கிற மாதிரி, 1000 இதழ் கொண்ட தங்க தாமரை இருக்கிற மாதிரி, அந்த தாமரையில் சாமி எழுந்தருள் செய்து அது பீடமெல்லாம் அமைத்து, உள்ளுக்குள்ளேயே பீடமெல்லாம் அமைத்து. எத்தனை பீடம் இருக்குது தெரியுங்களா? இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமை இருக்கை, அரவு இருக்கை, சிம்ம இருக்கை, தாமரை இருக்கை, யோக இருக்கை, சூரிய மண்டலம், சக்தி மண்டலம், இப்படி எல்லாமே உள்ளுக்குள்ளே நம்ம செய்யணும். அப்படி அதுக்கு மேலே சாமி உட்கார வச்சு, அப்புறம் சாமிக்கு இது திருமுழுக்கெல்லாம் ஆட்டி, பால் ஊற்றி, தயிர் ஊற்றி, நெய் ஊற்றி எல்லாம் திருமஞ்சனமெல்லாம் போட்டு சாமியை எப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளே செஞ்சு, அதற்கு பிறகு தான் சிவலிங்கத்துக்கு நாம் வரணும். அதை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமான திருமேனியில் எழுந்தருள் செய்யணும். எழுந்தருள் செஞ்சு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற திரவியத்தால் பூஜை பண்ணணும். இப்படி தான் சிவ பூஜை பண்ணணும். அதுக்கு பேர் உட்பூசைன்னு பேருங்க, அகப்பூசைன்னு பேருங்க. அகப்பூசையில் எப்படிங்க இதெல்லாம் இது நைவேத்தியமெல்லாம் பண்ணுறது அப்படின்னா, அன்பு தான் நைவேத்தியங்க. சரி, அகப்பூசையில் அபிஷேகமெல்லாம் அன்பு தான் அபிஷேகம். நேயமே நெய்யும் போலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினுமே. அப்பர் சாமி சொல்கிறார், காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக. நேயமே நெய்யும், நேயம்னா அன்பு, வேற ஒன்றும் இல்லை. நேயமே நெய்யும் போலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்று அவி காட்டினோமேன்னார். அது அகப்பூசை பண்ணணும். அகப்பூசை பண்ணிட்டு தான் பின்னாடி நம்ம வெளியில் வரணும். இதெல்லாம் நிறைய முறை இருக்குது. அப்படி அது தவமுயல்வோர் மலர் பறிப்ப தேவாரத்தில் சொல்லியிருக்குங்க. யாரெல்லாம் தவம் செஞ்சுருக்கிறாங்கனோ அவங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பூச்செடியை தொலாவிட்டு போவாங்க. ஒரு பூக்கூடை எடுத்துகிட்டு எங்காச்சும் பூ கிடைக்குமான்னு பூச்செடியை தேடிட்டு போகிறவங்களாம் தவம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். அப்படின்னா பெருமானை மலரால் அர்ச்சனை செய்கிறதுக்கு நம்ம தவம் செஞ்சுருக்கணுங்க. அதாவது கடையில் இல்லாத கொடுமைக்கு கடையில் வாங்கி போடலாம், அது வேறு பக்கம். செடி வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை, என்ன செய்கிறது? கடையில் வாங்கி போடலாம். செடி வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது, செடி இருக்குது, பூ இருக்குன்னா மலர் பறித்து போடுங்க. ஏதோ ஒரு நாளைக்கு முடியலையா, பரவாயில்ல. தினசரி அதே மாதிரி முடியலன்னு சொல்லிவிட்டு நம்ம கடையில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போட்டுருக்கூடாது. பறித்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பொழுது பறித்து போடணும். அதான் சொல்ல, தவம் முயல்வோர் மலர் பறிப்பேன். யார் மலர் பறிப்பாங்க காலையில் அப்படின்னா, யாரெல்லாம் தவம் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் மலர் பறிக்க முடியும். அதுதான் திருமுறை சொல்லுது நமக்கு. யாரெல்லாம் தவம் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க தான் மலர் பறிக்க முடியும். அப்படின்னா தினசரி சாமிக்கு பூ போடணும். ஒவ்வொரு நாளும் தினசரி பூ போடணும். உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில். அப்பர் சாமி சொல்கிறார், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு மலரை வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றோம். அதுதான் நமக்கு சொல்கிறார். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பெயத்தும் செத்தும் பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றார் என்னார். சாபம் விடுற மாதிரி சொல்கிறார் அப்பர் சாமி. இதெல்லாம் செய்யலைன்னா என்ன ஆகுமா? நோய்வாய்ப்பட்டு இறந்து பிறந்து அதே தொழிலாக போயிடுமா நமக்கு. என்னென்ன சாதாரணமாக நம்ம செய்ய வேண்டியது தான் சொல்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் அவர் சொல்லலை. அதை விட ரொம்ப எளிமையாக என்ன திருமூலர் சொல்கிறார் இல்லையா, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னார். முடியாத வேலையாது. ஒரு பூவெல்லாம் முடிச்ச என்னால் எல்லாம் பொறிச்சு அதெல்லாம் மலையை தோண்டி அப்படி அப்படியெல்லாம் முடியாதுங்க. மரத்து மேலே ஏறி பூவை பறிச்சுட்டு கொண்டு வந்து அதெல்லாம் யாருனால ஆகுது? அப்படி சொல்ல முடியுமா? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னாரு. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேனார். ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது சொல்கிறதுக்கு எனக்கு குறைச்சலாக போயிடும். அதனால் நம்மளுக்கு ஏதாவது நஷ்டமாயிருமா? அண்ணா நீங்களாம் நான் இப்படி இருக்கோன்னா அப்படி இருக்கோன்னு சொன்னால் எனக்கு ஏதாவது லட்சக்கணக்கில் ஏதாவது நஷ்டமாயிருமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதைத்தான் சொல்கிறார் திருமூலர். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. மாலை கட்டி பெரிய ரோசாப்பூ மாலை தான் கட்டி போடணுங்கிறதெல்லாம் இல்லை. தினசரி கிடைக்கிற மலர், அது கிடைக்கலைன்னா ஏதோ ஒரு பசுந்தலை பறித்து போடு, அவ்வளோதான். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை.
அப்புறம் யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, ஏதோ ஒரு மாடு இருக்குதுன்னா ஒரு புல்லை கொண்டு கொடுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, ஏதோ ஒரு இல்லாதவங்களுக்கு சாப்பிட்ற பொழுது நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி, அதுவும் முடியல, ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லி பழகு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார்? திருமூலர் சொல்கிறார். 3000 ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் சொல்கிறார். இந்த பாட்டை அவர் எப்படி பாடினார்னா, ஒரு வருஷம் யோகத்திலிருந்து பாடினார். 3000 பாடல்கள், 3000 ஆண்டுகள் யோகத்திலிருந்து பாடியது திருமந்திரம். இந்த ஒரு பாட்டு அவருக்கு வெளியில், இந்த 4 வரி வெளியில் வர்றதுக்கு ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு தானே அவர் பாடினார். அப்போ ஒரு வருஷம் அது ஊறி வெளியில் வந்தது. திருமந்திரம் வந்த ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான். 3000 பாடல்கள், 3000 ஆண்டுகள் யோகத்திலிருந்து பாடியது. அந்த யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு இதாமே. இந்த 4 வரி வர்றதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு 10 செகண்டில் நாம் சொல்லிவிட்டோம். ஆனால் அது வெளியில் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வருஷம் அவருக்கு தவம் செஞ்சதுனால தான் அது சொல்ல முடிஞ்சுது. ஒரு வருஷம் தவம் செஞ்சு ஒரு பாட்டு சொல்லியிருக்கார் திருமூலர். அதுதான் இப்போ நமக்கு அப்பர் சாமி என்ன சொல்கிறாரு? உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில் அப்படின்னாரு. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பூவை எடுத்து பறிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருமானுக்கு போட்டால் போதும். அப்புறம் உண்ணும்போது யாவர் உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில்னர். திருநீர் எப்பொழுதும் அணிஞ்சு கொண்டே இருக்கணுங்க. திருநீர் அணிஞ்சால் என்ன ஆகும்? நம்ம நோய் தீரும். எந்த நோய் தீரும்? பிறவி நோயும் தீருங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நோய் தீரும். அதே மாதிரி பிறப்பு என்று சொல்லக்கூடிய தீரா நோயும், தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று சொல்கிறோம் இல்லையா? பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கென்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரம் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தெய்யல தென்சிலை கை கொண்ட போரானை புள்ளருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ தீராத நோயெல்லாம் நமக்கு எப்போ தீருனா, திருநீர் பூசினா. திருநீர் பூசினா அவ்வளவு நல்லதுங்க. நீற்றினை நிறைய பூசி அப்படின்னு சொல்லி தேவாரம் சொல்லுது. தினசரி திருநீர் பூசணும். எப்பொழுதும் திருநீர் நம்ம நெற்றியில் திருநீர் இருந்தே இருக்கணுங்க. ஆமாம். இப்படி நமக்கு பெரியவங்க எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதான்னு பாருங்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் செய்யவே முடியாதுங்க. இதெல்லாம் யாருனால ஆகிறது? இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? வேறு வேலையே இல்லையா? அப்படின்னெல்லாம் யார் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம். பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம். இதுவரை வந்த பவநெறிக்கு விளக்காகிய தவநெறி கொடுப்பதை என்று இனிமேலும் பவநெறி வாராமல் விளக்கி காப்பதும் திருப்பதிகம். பவநெறினா பிறப்பு நெறிங்க. இதுவரைக்கும் வந்த பிறப்புகளை எல்லாம் நீக்கக்கூடிய திருப்பதிகம். இனிமேல் எந்த பிறப்பும் மாறாது காக்கக்கூடிய திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் அவ்வளவு சிறந்த திருப்பதிகம் அப்படிங்கிறார். இப்பதிக நம்பிகளுக்கு தவநெறி தந்தது மன்றி இதனை கற்று பயின்று ஒழுகும் உலகினர் யாவருக்கும் பாசநீக்கம் செய்த தவநெறி தருவதாம் இது என்று சொல்லி பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறி தானேனர். கடைசி பாட்டில் பொய்யா தமிழ் ஊரன், ஊரன்னா ஆரூரன், உரைத்த தமிழ் வல்லார் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்னு என்ன? பெருமான் திருப்படி அடைவார்கள் அர்த்தங்க. மெய் அப்படின்னா இறைவன் தான் மெய்யுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனார் வள்ளுவர். மெய் அப்படின்னா இறைவனுங்க, சத்து பொருள் அர்த்தங்க. அப்படின்னா என்றும் அழியாது இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் மெய்ப்பொருள்னு பேர். இப்போ நம்மெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம், அப்புறம் போயிடுவோம். அப்படியா? பெருமான் அவிநாசி பெருமான் 1300 வருஷம் ஆச்சு நமக்கு தெரியவே இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்துட்டு போய் 1200 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? ஆமாம், எல்லாம் ஒரு பெரிய காலம். இங்கே அவிநாசி அப்பருடைய காலத்தை யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்புடையது பெருமானுடைய அந்த ஒரு நிலை. அதான் மெய்யே பெறுவார்கள் அப்படிங்கிறது. மெய் அப்படின்னா நிலைத்த அப்படின்னு அர்த்தங்க. பொய்யா தமிழ் கருதியது கருதியவாறு கொடுத்தை விடும் தமிழ். பொய்யா தமிழ் என்ன தெரியுமா? நம்ம என்ன வேண்டி பெருமான வழிபாடு செய்கின்றோமோ அந்த தமிழ் அதை கொடுத்து தீரும். நம்ம வினை நீக்கமா, வினை நீக்கி கொடுப்பார். பொருள் வேணுமா, பொருள் கொடுப்பார். அதான் அப்படி சத்தாகிய சிவனை காட்டும் பதிகம் சத்தாகிய உண்மையை யாமாதல் அவை எஞ்ஞான்றும் பொய்க்கின்றது இல்லை. நாவின் வாய்மையில் போற்றினார் ஞான சம்பந்தர் அப்படின்னார். நாவின் வாய்மையால் போற்றினார் ஞான சம்பந்தர்.
பொதியோ பூம்பாவாய் என்னும் அன்னமை திருவாக்கு என்னும் அமுதம் அப்படின்னாரு. பூம்பாவை இறந்து போயிடுச்சு இல்லையா, இறந்து அந்த சாம்பலை சிவனேசனார் வச்சுருக்கிறார், ஒரு குடத்தில் வச்சு பத்திரமாக வச்சுருக்கிறார். அந்த பூம்பாவையினுடைய சாம்பலுக்கு தினசரி பூஜை செய்கிறது, கலசத்துக்கு மாலை போடுறது, இப்படியெல்லாம் வச்சுட்ருக்கிறார். யார்? சிவனேசன் செட்டியார். சிவனேசன் செட்டியார் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அந்த காலத்திலே பெரிய கோடீஸ்வரர். நானும் என்னுடைய மகள் பூம்பாவையும் என்னுடைய அத்துணை செல்வங்களும் ஞானசம்பந்தருக்கே உரியதுன்னு இருந்தார். அப்படி வச்சுருந்த அந்த குழந்தை பூனாகம் அரபு தீண்டி இறந்து போயிடுச்சு. அப்பவும் அவருக்கு நம்பிக்கை போகலை. ஞானசம்பந்தர் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு காப்பாற்றுவார். இறந்து போய் சாம்பல் தான் இருக்குதுங்க, சாம்பலும் எலும்பும் தான் இருக்குது. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அது வந்து குறையவே இல்லை. என்னைக்காவது ஞானசம்பந்த பெருமான் வருவார், அதனால் அப்படியே வச்சிட்ருக்கிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்தார், அவரை போய் பார்த்தாரு. திரு ஒற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் அப்படிங்கிறது ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். 25 கிலோமீட்டருக்கு வழிநடை அந்த காவனம் அமைத்து கொடுத்தாராம். அப்படியே பந்தலெல்லாம் போட்டு கீழே இப்போ சொல்கிறோம் இல்லையா மேட்டு, இந்த மேட்டெல்லாம் விரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வர்றார். எங்கேருந்து? திருவொற்றியூர்லேருந்து பல்லக்கில் வர்றார். பல்லக்கில் வர்றதுக்கே நடைக்காவனம் அமைச்சு கொடுத்துருக்கிறார் யார்? சிவனேசன் செட்டியார். அப்படி வந்து அந்த எலும்பும் சாம்பலும் இருக்கக்கூடிய அந்த குடத்தை கோயிலுக்கு அருகில் வைக்கிறார். வெளியில் தான் வைக்கிறார், மயிலாப்பூர் கோயிலுக்கும் மதில் புறத்துக்கு வெளியில் வந்தார். அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்று சொல்லி, அதற்கு பிறகு பதிகம் பாடுறாரு. அதில் போதியோன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் வரும் இல்லையா? மட்டிட்ட புன்னையங்கானல் மடமையலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது பொதியோ பூம்பாவாய். பொதியோ அப்படின்னு வருது பாருங்க, அதில் ஓங்காரம் வருது இல்லையா? பொதியோ அப்படின்னா அதுதான் வந்து மந்திரங்க. அந்த பொதியோங்கிற அந்த மந்திர சொல் அந்த குடத்துக்குள்ளே போச்சான். அந்த எலும்பும் சாம்பலமாக இருந்தது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை உருவமாச்சு. ஒவ்வொரு அந்த வயிற்றுக்குள்ளே எப்படி 10 மாதம் அந்த குழந்தை வளரும், அது மாதிரி ஒவ்வொரு பாட்டு பாடுற பொழுது ஒரு மாதம் வளர்ச்சி. 10 பாட்டையும் பாடி முடித்தார். 11ஆவது பாட்டு பாடுற பொழுது குடத்துலேருந்து குழந்தை வெளியில் வந்துடுச்சு. எப்படி குழந்தை தெரியுங்களா? லட்சுமியை விட சிறந்த பெண்ணா அந்த பெண்ணு. அப்படி அவ்வளவு அழகோடு அந்த குழந்தையினுடைய அழகை பார்க்குறதுக்கு 2 கண் பத்தாது அப்படிங்கிறாரு சேக்கிழ பெருமான். 1000 கண் வேணுமா, அவ்வளவு அழகோடு அந்த குழந்தை வருது. அந்த குழந்தை வந்ததுக்கு பிறகு அதை ஞானசம்பந்த பெருமானுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவர் வந்து சொல்கிறார். அவங்க அப்பா அவர் சொன்னார், முதல்ல இருந்தது உங்களுடைய பூம்பாவை, இப்போ வந்து பதிகம் பாடி உயிர்ப்பிச்சதுனால அது எனக்கு மகள் முறை அப்படின்ட்டார். மகள் முறைன்னு சொல்லி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு திருமணத்தில் உடன்பாடு இல்லை. அதனால் வந்து அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிட்டார் சுந்தரர். இந்த மன்னிக்கணும், ஞானசம்பந்த பிள்ளையார். ஆமாம். அதற்கு பிறகு அந்த பெண்ணும் தவம் செய்து இப்படி எப்படி இந்த பெண் வந்து திருவடி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி அந்த பெண் ஞானசம்பந்த பெருமானையே நாயகனாக நினைந்து தவம் செய்து திருவடி அடைஞ்சாங்க. வேறு திருமணம் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இவன் தான் கணவன் அப்படின்னு அறிவிச்சாச்சு, மனசில் நினச்சாச்சுனாவே அவனோட தான் வாழ்ந்தாங்க. மானசீகமாக அப்படி தான் வாழ்ந்தாங்க. இப்படி பொய்யா தமிழ் அப்படின்னு சொல்கிறார். பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தனவலார் மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே. சுந்தரனுடைய தேவாரத்தை சொன்னால் நமக்கு மெய்யே பெறுவார்கள், பெருமானுடைய திருவடி அடைய பெறுவார்கள் என்று சொல்கிறார். அதை பொய்யா தமிழ் கருதியவாறு கொடுத்தை விடும் என்று சொல்கிறார். போதியோ என்னும் அன்னமை திருவாக்கெனும் அமுதம் என்று சொல்லி இவை ஆன்மபோதமின்றி சிவனேயாய் நின்று பாடப்பெற்றதனால் என்றும் பொய்யாதன. ஆதலின் இறைவனைப் போலவே இவையும் பவநெறிக்கு விளக்காகும். பெருமானுடைய திருவடி வணங்குற மாதிரி இது பவநெறி என்று சொல்லக்கூடிய அந்த பிறப்பு நெறிக்கு விளக்காகக்கூடியது என்று சொல்லி, தவநெறி தந்தருள் என்ற வேண்டுதல் தகுதியா அப்படின்னா வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று மேலே வடித்தெடுத்து கூறி அடியார் இலக்கணத்துடன் மாறுபடுமையினின் மாறுபடாது. தவநெறி தானே கேட்குறாரு. அதனால் சாமிகிட்ட ஒன்றும் கேட்கல, ஒரு உலகப் பொருளெல்லாம் ஒன்றும் கேட்கல, தவநெறி தானே கேட்குறாரு. அதனால் ஒன்றும் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு சொன்னார் அப்படின்னா அது ஒரு இதுக்காக சொன்னது, அடியார்களுடைய அன்பு தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதான்
கூடும் அன்பெனில் கும்படிலே அன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார். அப்படின்னா பெருமானிடத்தில் அன்பு, அடியாரிடத்தில் அன்பு, ரெண்டத்தான் அடியார்கள் கேட்பாங்களாம். வீடு பேர் கூட வேணும்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றினர் ஈர அன்பினர் யாதும் குறைவலர் வீரம் என்னால் விளங்கும் தகையதோன். அது அடுத்தது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் அப்படின்னு சொல்லி அந்த தேவாசிரியனில் இருந்த அடியார் பெருமக்கள் அந்த மாதிரி ஒரு உரைப்போடு இருந்திருக்காங்க. பெரியவங்க இப்போ சாமிகிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. காரைக்கிழமையார் என்ன கேட்டாங்க? என் கணவனோட என்னை கொண்டு போய் சேர்த்து வைனா கேட்டாங்க. கணவன் போயாச்சு. சாமிகிட்ட என்ன கேட்டாங்க? இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்னாங்க. மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும்னாங்க. பிறவாமை கேட்குற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாருமே பிறக்காத அளவுக்கு நம்ம தவம் செஞ்சுருக்கிறோமான்னா கேள்விக்குறி தான். சரி, பிறந்து போயிட்டோம், என்ன பண்ணுறது? சாமியுடைய திருவடியை மறக்காமல் இருக்கும், அதுதான் வேணும். அதுதான் பெரியவங்க கேட்டாங்க. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் ஐயகத்தினர் அப்பர் சாமி. எந்த பிறப்பாக இருந்தாலும் புழுவாக கூட பிறக்கலாங்க, ஆனால் இறைவனுடைய திருவடியை மறவாது இருக்கணுங்கிறது. இப்போ காரைக்காலமேர் அதுதான் கேட்டாங்க. மீண்டும் பிறப்பு உண்டு. சரி, ஒருவேளை நான் பிறந்துட்டுனா என்ன செய்கிறது? மீண்டும் பிறப்பு உண்டு, உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னார். சரி, அப்படி பிறந்தாச்சு, உன்னை என்றும் மறவாமை வேண்டும், மீண்டும் இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். உன்னுடைய திருவடிக்கு கீழிருந்து நான் எப்பொழுதும் பாடிட்டே இருக்கணும்னு கேட்டாங்க. அதனால தான் சாமி என்ன பண்ணார்? சரி, நீ என்னுடைய திருவடிக்கு கீழிருந்து பாடிட்டே இரு. அதுக்கு எங்கே வரணும்? ஆலங்காடு வா, திருவாலங்காட்டுக்கு வா. கைலாயத்திலிருந்து எங்கே அனுப்புகிறாரு? திருவாலங்காட்டுக்கு. மறுபடியும் தலையால் நடந்து வந்த அம்மா எங்கேருந்து? கைலாயத்திலிருந்து தலையால் நடந்து வந்தாங்க திருவாலங்காட்டுக்கு. அப்படி தலையால் நடந்து வந்த பதி திருவாலங்காடுங்கிறதுனால அதுக்கு பிறகு ஒரு 500 வருஷம் கழித்து ஞானசம்பந்த பெருமான் போகிறாரு. ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணார் தெரியுங்களா? அம்மா தலையால் நடந்து வந்த பதியை நம்ம காலால் மிதிக்கிறதா? அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அந்த ஊருக்குள்ளேயே போகலை. 500 வருஷம் கழித்து ஞானசம்பந்த பெருமான் அங்கே போனால் யாராவது அவரை ஏப்பா வந்த அப்படின்னு கேட்கவா முடியும்? ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார்னா, இறைவனே அம்மா அப்படின்னு சொன்ன பெருமை காரைக்காலமையார் கொண்டு. அம்மா கேட்குறாங்க, இது யார்? இவ்வளவு அன்போடு தலையால் நடந்து வராங்களே, இது யார் அப்படின்னு சொல்லி உமையம்மை கேட்கிற பொழுது கைலாயத்தில் சிவபெருமான் சொல்லார், வருமவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர் வரிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உய்யவே எடுத்தார்னார் சேக்கிழ பெருமான். அம்மா கேட்டாங்களாம், இது யாருங்க இப்படி வராங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. அது சாமி சொன்னாராம், வருமவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே, என்ன மட்டுமில்லை உன்னையும் 2 பேர்த்தையும் நம்ம 2 பேர்த்தையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு தாய் வரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணடி. யார்? சிவபெருமான் இல்லையா? அம்மா அப்பா கிடையாது சிவபெருமானுக்கு. ஆனால் காரைக்கால் அம்மையார் அம்மா அப்படின்னு சொன்னது சிவபெருமான். உமையம்மை கிட்ட சொன்னது மட்டும் இல்லை, பக்கத்தால் அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே சாமி அம்மாவையும் பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லி சொன்னாராம். சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க, வருமவள் அம்மை பெணும் அம்மைகான் என் உமையே செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உய்யவே எடுத்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க. இப்போ சிவபெருமானே அம்மான்னு சொல்கிறாங்கன்னா அந்த தாய் எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க. அந்த அம்மா தலையால் நடந்த வந்த பதிக்கு நம்ம காலால் போகலாமா? ஞானசம்பந்த பெருமான் போகிறதில்ல. நம்ம வண்டியை கொண்டு போய் அந்த செவத்தில் இடித்து தான் நிறுத்துவோம், அது வேறு. நம்மளுடைய நிலைப்பாடு அப்படி, பெரியவங்களுடைய நிலைப்பாடு அப்படி. அது என்ன பண்ணார்னா, ஞானசம்பந்த பெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலத்தில் போய் தங்கினார். அங்கே அதுக்குள்ளே போகிறதில்ல. திருவாலங்காட்டுக்குள்ளே ஞானசம்பந்த பெருமான் போகிறதில்ல, நாவுக்கரசரும் போகிறதில்ல, அதே மாதிரி சுந்தரரும் போகிறதில்ல. அவங்க போகிறாங்க. அதற்கு பிறகு ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதியில் போய் தங்குறார். அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பதியில் தங்கியிருக்கிற பொழுது சாமி அங்கே வந்துடுறார். அடாடா, சம்பந்தம் வரலையே, சரி நாம் அவன் இருக்கிற இடத்துக்கு போய்க்கலாம் என்று சொல்லி சாமி அங்கே இரவு நேரம் ஆகிப்போச்சு. போன உடனே கொஞ்சம் சலுப்பாக இருந்து தூங்கிட்டார். அப்போ சாமி ஞானசம்பந்த பெருமானை எழுப்பி, ஏப்பா எப்பொழுதும் வந்தால் ஒரு பதிகம் பாடுவேன், அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு, இன்றைக்கி என்ன ரொம்ப சலுப்பாக போச்சா, பாடலை நீ அப்படின்னு சொல்லி எழுப்பி ஒரு பதிகத்தை வாங்கிட்டு சாமி போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் தூங்குறார். அப்போ தான் துஞ்ச வருவார் அவர் அப்படிங்கிற திருப்பதிகத்தை இரவு 12 மணிக்கு மேலே பாடுறாரு ஞானசம்பந்த பெருமான். இப்போ இவர் அங்கே போகலைன்னு நம்ம போய் கோயிலில் போய் என்னத்தை பார்க்குறோம்?
முட்டி மோதி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மோதி அப்படி வேகமாக போய் நம்ம பார்த்தா போதுமா, சாமி நம்மளை பார்க்கணும்ல. இப்போ ஞானசம்பந்த பெருமான் அங்கே போகலைன்னா என்ன கெட்டு போனது? சாமி அங்கே வந்து அந்த காட்சியை கொடுக்குறாரு. சுந்தரர் வந்து இப்போ இதில் தானே பார்த்தோம், நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது தான் சுந்தரர் வந்து திருவதிக்குள்ளே போகிறதில்ல, நாவுக்கரசு பெருமான் உழவார பணி செய்த இடம் அது. ஆனால் சாமி வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு வர்றார், சித்தவட மடத்துக்கு வர்றார். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்த அந்த புகழைக்குள்ளே போகிறதில்ல, சிறுகாலிக்குள்ளே போகிறதில்ல. யார்? சுந்தரர். பிள்ளையார் அவதாரம் செஞ்ச இடத்துக்கு நம்ம போகிறதா? ஞானசம்பந்த பெருமான் எவ்வளோ பெரியவர்! அவர் தானே பெருமானுக்கு குழந்தையாக இருக்கக்கூடியவர். சிவபெருமானே உமையம்மனுடைய திருமுலைப்பால் கொடுத்தவர் இல்லையா, குடித்தவர் இல்லையா? உமையம்மனுடைய திருமுலைப்பால் குடித்தா என்ன ஆச்சா? சாமிக்கு பிள்ளை தானே, அவர் குழந்தை தானே. அதனால் அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு ஊர் எல்லையில் அப்படியே சுற்றி வரார். அப்படியே ஞானசம்பந்த பெருமானையே நினைந்து கொண்டு அப்படியே ஊர் எல்லையில் தான் போகிறார், ஊருக்குள்ளே போகிறதில்ல. சாமி என்ன பண்ணாராம்? எதிரில் அப்படி சுற்றி போனாராம். அவர் வளமாக சுற்றிட்டு வராரு சுந்தரர். சாமி இப்படி இடமா போகிறாரு. அப்படி எதிரில் போய் கைலை காட்சி கொடுக்குறாரு சுந்தரருக்கு. கைலை காட்சி அவன் ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்கினதுனால கைலை காட்சி, அப்பர் சாமி திருவடியை வணங்கினதுனால இங்கே திருவடிக்கு கிடைச்சது. ரெண்டும் கிடைச்சது நம்முடைய சுந்தரருக்கு. அதே மாதிரி காரைக்கால் அம்மையாருடைய திருவடியை வணங்கி அங்கே உள்ளே போகாமல் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் வேறொரு பதியில் போய் தங்குறாருங்க. அவ்வளவு பெருமையுடையவர் அம்மையார், காரைக்கால் அம்மையார். அவங்க பெருமைகளை சொல்லவே முடியாது. இப்படி தவநெறி தந்தருள் என்று வேண்டது தகுதி, அதாவது தவநெறி தந்தருள்னு சொல்லி சாமிகிட்ட அப்படி கேட்கலாமா அப்படின்னா தவறு இல்லை. தவநெறி தானே கேட்குறாரு, வேறு என்ன கேட்குறாரு? தவநெறி தான் கேட்குறாரு, தவறு இல்லை அப்படின்னு சொல்லி. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை என்றபடி கருவிகரணங்களை இறைவன் தந்தருளினான் ஆதலின் ஒரு கருமமும் செய்யாதிருத்தலும் கூடாது. சாமி நமக்கு வந்து அந்த கருவிகரணங்களை கொடுத்துருக்கிறார். எதுவுமே செய்யாதிருந்தாலும் தவறு, செய்யக்கூடாததை செஞ்சாலும் தவறு. அப்போ என்ன செய்யணும்? பெருமானுக்கு தொண்டு செய்யணும். வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமேன் அப்படின்னாரு அப்பர் சாமி. இந்த ஒரு பிறப்பு சாமி நமக்கு கொடுத்துருக்காரு. அடுத்த பிறப்பில் எங்கே போய் எப்படி பிறக்கிறோமோ யாரு கண்டா. அதனால் இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுதான் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். அப்படி இக்கரும பாகுபாட்டை அறிந்து செய்வதே நம்பிகளுடைய சரீர தத்துவம். முன்னர் திருமலை சிறப்பின் இறுதியில் கற்பனையில் கூறியது இவ்வாறு அறிந்து பெறுவதற்கு அவநெறியில் கருவிகரணங்கள் செலுத்தப்படாமல் சிவநெறியில் புகவைக்கும் தவநெறியில் மட்டும் செலுத்தப்பெற வேண்டும். அப்போது பிரார்த்தம் மட்டும் உடலுளாய் அனுபவித்து கழிக்கப்படும் மாதிரியில் தவநெறி வேண்டியது வீடும் வேண்டாத இலக்கணத்துடன் மாறுபடாது என்று சொல்லி பெருமாட்ட அப்படி கேட்குறது ஒன்றும் தவறில்லை. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும்னார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமைனார், மற்றது வேண்டாமை வேண்ட வரும். உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறி என்றது வேண்டாமையை வேண்டியதை அன்றி பிரிதன்று. வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் சாமி, என்ன வேணும்? எனக்கு உன்னுடைய தவநெறி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறார். அதனால் வந்து புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் சொல்லி அப்பர் சாமி. துஞ்சும் போது நின் நாமத்து திரு எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே என்று சொல்லி தூங்குகின்ற பொழுது கூட அந்த திரு அஞ்செழுத்து அப்படியே வந்து கொண்டே இருக்கணும். நம்பிகள் வேண்டிக் கொள்ளும் பிற இடங்களிலும் இவ்வாறே கொள்கை. பெண்ணும் பொன்னும் முதலியவை வேண்டுவதாக காணும் இடங்களிலெல்லாம் பிராரத்தம் கழிய கருவிகரங்கள் பயன்பெற பொருட்டாகி கருத்தை கொள்க. சரி, இங்கே தான் இப்படி சொல்லிட்டீங்க, அங்கே பறவை நாச்சியாரை கேட்குறாரு, அப்புறம் அங்கே ஒற்றியூரில் வந்து சங்கிலி நாச்சியார் வேணும்னு கேட்குறாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த பழைய ஊழ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த விதி அப்படிங்கிறது பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னு. பண்டை விதி கடைகூட்ட பறவை யாரும் கண்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு காரணம் பழைய விதி, கைலாயத்தில் பார்த்த அந்த விதி. அப்புறம் இந்த உடம்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்பனுடைய ஒரு ஊர் இருக்குது இல்லையா, அந்த பிராரத்த கர்மம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று செய்யணும், இல்லைன்னா நம்ம வினை நீங்காது. இன்பம்
அனுபவிக்கின்ற பொழுது நல்வினை தீரும், துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது தீவினை தீரும். ரெண்டையும் அனுபவிச்சு தான் நம்ம கழிக்கணும். சாமி சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வினையும் கழியாது. எந்நேரம் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ஃபேனை போட்டு இல்லைன்னா ஏசியை போட்டு அப்படியே போயிட்டே இருந்தோன்னா நமக்கு எந்த ஒரு வினையுமே கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணும். அதுதான் இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது நல்வினை கழியும், துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது தீவினை கழியும். இன்பத்தினுடைய நல்வினையினுடைய பயன் இன்பம், தீவினையினுடைய பயன் துன்பம். ரெண்டுமே வினைக்கழிவு தான். அதனால் சாமி எதை கொடுத்தாலும் நம்ம மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளணும். இன்பத்தை கொடுத்தாலும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கணும், துன்பத்தை கொடுத்தாலும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கணும். ஒரே மாதிரி நாளெல்லாம் இருக்காதுங்க. வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வள்ளுவ பெருமான் சொல்ல எவ்வளோ பெரிய கோடீசனாக இருந்தாலும் கூட இன்றைக்கி சாமி என்ன அனுபவிக்கணும் கொடுக்குறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு நல்ல பலகாரத்தோடு சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாள் கஞ்சியும் பருக்கையும் கிடைக்கும், ஒரு நாளைக்கு கூழ் கிடைக்கும், ஒரு நாளைக்கு அதுவும் கிடைக்காது. எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாக கருதிக்கணும். அப்போ தான் அதுதான் நம்முடைய மனப்பக்குவங்கிறது. நேற்று எனக்கு பலகாரம் சாப்பாடு கிடைச்சது, இன்றைக்கி கூழ் கிடைக்கிது, வருத்தப்படக்கூடாது. நேற்று அது கிடைச்சது, இன்றைக்கி இது கிடைக்கிது, நாளைக்கு வேறு ஏதாச்சும் கிடைக்கும், இதை விட நல்லதாகவும் கிடைக்கும், தீயதாகவும் கிடைக்கும். அதுதான் வள்ளுவ பெருமான் சொல்லார். வகுத்தான் யார்? சிவபெருமான். வகுத்தான் வகுத்த வகை எல்லாமே எழுதி வச்சுட்டார் சாமி. நமக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ரெக்கார்டு இருக்குது. அதன்படி தான் ஒன்று நடக்குதுங்க. ஆமாம், எல்லாமே எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் ஒரு ஷிப்பு இருக்குதுங்களா, அந்த ஷிப்பு ஏற்கனவே நமக்கு தயாராகி சாமி போட்டு வச்சுட்டார். எப்படி டிவியில் படம் பார்க்குறீங்களோ அது மாதிரி அந்தந்த சீன் வர பொழுது அழுகிறோம், அந்தந்த சீன் வர பொழுது சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இதுதான், இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணது தானே வழியே, புதுசாக எதுவுமே கிடையாது. எல்லாம் அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலை. எதுக்கும் கவலைப்படக்கூடாது. என்னானாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். சாமி பார்த்துக்குவார். நம்ம வருத்தப்படுறதுனாலையோ நம்ம மகிழ்ச்சி அடைகிறதுனாலையோ ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அந்த ஒரு பக்குவம் நமக்கு வரணும். இடங்களிலெல்லாம் பிராரத்தம் கழிய கருவிகரணங்கள் பயன்பெறும் பொருட்டாகிய இக்கருத்தே கொள்கை என்று சொல்லி, பிராரத்தம்ங்கிறது இந்த உடம்பு எடுத்ததனுடைய வினை, பிராரத்த வினை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பிராரத்த வினை கழியறது எப்போ கழியும் அப்படின்னா, இந்த உடம்பின் மூலமாக அனுபவிக்கின்ற பொழுது தான் கழியும். நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினை வருகின்ற பொழுது துன்பமாக கழியும், நல்வினை பயனுக்கு வருகின்ற பொழுது இன்பமாக கழியும். அதனால் ரெண்டையும் ஒன்று போலவே நம்ம கருதிக்கணும். அதுதான் முக்கியம். முன்னின்று பாடின அப்போ சொல்லுவான், இந்த பிள்ளையை கட்டிகிட்டு வந்ததுலேருந்து தான் நமக்கு இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம செஞ்ச ஒரு வினை அந்த பிள்ளை நமக்கு மருமகளாக வந்திருக்குது. இந்த வீடு இந்த ஆளை கட்டினதுலேருந்து தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதுக்கு காரணம் நம்ம தான், அவர் காரணம் கிடையாது. அதுக்கு நம்ம நல்ல வினை செஞ்சுருந்தால் நல்ல ஆளாக கிடச்சிருப்பார். ஆமாம், நம்ம வாங்கி வச்சு நம்மளுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? எப்படி இதெல்லாம் சும்மா நடக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது பெரிய ஒரு சிஸ்டம். அது அப்படியே இயங்கிகிட்டே இருக்கும். எதுக்கு நாம் வருத்தப்படக்கூடாது, போயிட்டே இருக்கணும். நாளைக்கு என் பையன் நிறையா வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறான், நிறையா கொடுப்பான் பண்ணுவான்னாலும் நம்ம நினைக்கக்கூடாது. நினச்சவொன்னே நமக்கு ஏமாற்றம் ஆயிடும். அதனால் அவன் பாட்டுக்காமல் இருக்கிறான், நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியுமோ அவ்வளோ நாளைக்கு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆமாம். முன்னின்று பாடினார். பதிகம் முழுவதும் அத்தா என்பது முதலாக விழித்து இறைவனை முன்னிலைப்படுத்தி உன்னை வேண்டிக் கொள்வேன். இந்த பதிகத்தில் அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனரியே, இப்படி அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனரியே அப்படின்னா, தவனரி அப்படிங்கிறது தத்துவ ஞானம்னு பேருங்க. அது அதாவது இறைவனுடைய திருவடி வணங்கக்கூடிய நெறி, அதான் தவநெறி. அவநெறி என்று சொல்லுவது அந்த தீய வழி, உலகியல் வழியில் சென்று உழன்று கொண்டு இருக்கக்கூடியது, உலகில் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியது. இப்போ தவநெறி வேணும்னு இங்கே கேட்குறாருங்க. சாமி அங்கே கொடுக்குறாரு, இவருக்கு தவநெறி இங்கே கொடுக்க போகிறார். மழையார் அறிவித்தரல் மாமணியுந்தி குளையார கொணர்ந்தெற்றியோர் வெண்ணெய் வடவால் களையாரல் கொள் கண்ணியர் ஆடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. செய்யார் கமலம் மலர் நாவலரூர் மன்னன் கையால் தொழுதேத்தப்படும் துறை ஊர்மேல் பொய்யா தமிழன் உரைத்தன வல்லார் பொய்யா தமிழ் ஊரன்
உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே. இந்த பதிகத்தில் அதாவது அடியேன் அவனறியில் செல்லாமே திருவருட்துறையிலே தடுத்தாண்டாய். நீங்கள் திருவருட்துறையில் மட்டும் என்னை ஆட்கொள்ளலினா அங்கே என்ன சொன்னார் கைலாயத்தில்? மையல் மானுடமாய் மயங்குமலே ஐயனே என்னை தடுத்தாட்கொள் அப்படின்னார். அப்படின்னா இந்த மானுட பிறப்பு என்று சொல்லுவது மயக்கத்தை தருவது, நிலையற்ற இன்பங்களை நாம் நிலையாக கருதுவது, இயல்வது. நம்முடைய என்னென்னா இப்போ நம்ம இருக்கிறது மாயை என்று சொல்லக்கூடிய அசுத்த மாயில் இருக்கிறோம். இந்த அசுத்தமாக என்ன செய்யும்னா நிலையான பரம்பொருள் அவ்வளோ சீக்கிரமாக காட்டாது. அவனாசி அப்புறம் போய் வழிபாடு செஞ்சால் நிலையான பேரன்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம போக மாட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய சீரியல் எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையான சினிமாவுக்கு போயிட்டு, அப்புறம் சொந்த பந்தத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு, பிள்ளையை பார்த்துட்டு, பையனை பார்த்துட்டு, சம்மந்தியை பார்த்துட்டு, இதுதான் நமக்கு மனசு போகுமே வழியா அங்கே போகலாங்கிற எண்ணம் வராது. ஏன் வராது அப்படின்னா அதுக்கு தான் தவம் செஞ்சுருக்கோனுங்கிறது. இப்போ அங்கே இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்? அவனாசி அப்புறம் போய் வழிபாடு செஞ்சால் நம்ம துன்பமெல்லாம் நீங்கும். ஆனால் நமக்கு போகிறதுக்கு மனசு வராது. அதுதான் ரொம்ப நம்ம அதான் அடியேன் அவனறியில் செல்லாமே திருவருட்துறையிலே தடுத்தாண்டாய். சுந்தரருக்கே அந்த மாதிரி நிலைமை. பெருமான் தடுத்தாட்கொள்ள சுந்தரர் திருமணம் செஞ்சுருப்பார். இப்படியெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமானா சந்தேகம்தான். அப்படி தடுத்தாண்டாய் இனி நான் செல்ல வேண்டிய தவநெறி தந்தருள திருத்துறையூர் தலைவா, உன்னை வேண்டியவாறே நீ தர அதனை பெற்று மேற்கொள்வேன் என்பது உன்னை தவநெறி வேண்டி நீ தர அதனை கை கொள்வேன். இப்போ எனக்கு நீங்கள் அவநெறியில் போகாமல் என்னை தடுத்தீங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? நான் தவநெறிக்கு போகணும். தவநெறிக்கு போகணும்னா பெருமானுடைய திருவடிக்கு தொண்டு செய்யணும். அதுக்கு எனக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள். அந்த தவநெறி எனக்கு இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் யார் கொடுக்கணும்? தடுத்தது யார்? சிவபெருமான் தானே தடுத்தார். இதை கொடுக்கறது யார்? சிவபெருமான் தான் கொடுக்கணும். அவன் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதார், அடக்கு வித்தால் யாரொருவர் அடக்காதார் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி பெருமான் தான் நம்மளை எல்லாம் செய்கிறாருங்க. அப்படி அவநெறி தடுப்பது ஒரு துறை அருட்துறை, தவநெறி கொடுப்பது ஒரு துறை திருத்துறையூர். 2 துறைங்க. ஒன்று அவநெறியில் செல்லாமல் தடுத்தது அருட்துறை. இப்போ தவநெறி கொடுக்கக்கூடியது தவத்துறை, திருத்துறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தவத்துறை. இது 2மே நாங்கள் இப்போ இந்த யாத்திரையில் போயிருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தவநெறிக்கும் போயாச்சு, அவநெறி போகாத தடுத்த அருட்துறைக்கும் போயாச்சு, தவநெறி கொடுத்த தவத்துறைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ரொம்ப அருமையான இடம். இப்போ 2 பயனுமே சைவ சித்தாந்தத்தின் இருவரும் பயன்களாகிய பாசநீக்கமும் சிவப்பேருமாக கருதப்பெறுவது. சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பயன் என்ன தெரியுங்களா? பாசநீக்கம், சிவப்பேர். பாசநீக்கம் அப்படிங்கிறது நம்ம உலகியல் இன்பங்கள் எல்லாம் நீங்கி சொந்த பற்றுக்கள் நீங்கி இருக்கக்கூடியது பாசநீக்கம். சிவப்பேர், பெருமான் திருவடி அடைய செய்வது சிவப்பேர். இதுதான் சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவுங்க. பாசநீக்கமும் சிவப்பேர். விடுதல் பெறுதல், வீடு பேருன்னு சொல்கிறோம் இல்லையா? வீடு பேர் என்ன தெரியுங்களா? அதில் 2 இருக்குது, விடுதல் பெறுதல். பந்த பாசங்களை விடுவது, சிவப்பேறு பெறுவது. அதை வீடு பேர் அப்படின்னா 2 ஒரே சொல்லில் 2 பொருள் இருக்கு. விடுவது பெறுவது, பந்தபாசங்களை விடுவது, சிவப்பேறு பெறுவது. அதான் அதில் சொல்கிறாருங்க. 2 பயன் சித்தாந்தத்தினுடைய 2 பெரும் பயன்கள் பாசநீக்கமும் சிவப்பேரும். நேரம் என்னன்னு தெரியல, ஆயிடுச்சா? இந்த பாட்டோட முடிச்சுக்கலாம். பதிக பாட்டு குறிப்பு. பெண்ணை வடவாளி தலம் பெண்ணையாற்றிற்கு வடகரையில் உள்ளது. வேண்டிக் கொள்வேன், வேண்டி பெற்று பின்னர் கை கொள்வேன் என்று சொல்லி இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேங்கிறாரு. அத்தா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, எந்தாய் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, விரும்பா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, வேடா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, சிட்டா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தலைவான தலைவர் இல்லையா நமக்கு, நம்மை ஆட்கொள்ளக்கூடியவர். அப்புறம் வேடா உன்னை விரும்பிக் கொள்வேன் தவநெறியே, நாதா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, ஐயா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தேவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியன்னு ஒவ்வொரு விழி சொல் போட்டு 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 சாமிகிட்ட சொல்கிறார். என்னென்னவெல்லாம் சொல்கிறார் பாருங்க. தலைவாங்கிறாரு, அத்தாங்கிறாரு, எந்தாய்ங்கிறாரு, விரும்பாங்கிறாரு, வேடா, சிட்டா, நாதா, ஐயா, அண்ணா, சொல்லாத வார்த்தையே இல்லை. சுந்தரர் அப்படி கேட்குறாரு. அப்போ தவநெறி அவ்வளோ முக்கியம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாரு.
இப்போ தவநெறி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. தவநெறிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, சாத்திர ஞானம்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்த அறிவு அப்படிங்கிறது முப்பொருள்களை பற்றிய உண்மைங்க. அது பரம்பொருளை பற்றிய ஒரு அறிவு, சிவபெருமானை பற்றிய ஒரு அறிவு. விரும்பான விரும்பவன், வேடான ஒரு வேடம் இல்லாதவனாயினும் வேடம் கொண்டு துறையூரில் உள்ளவன் என்று சொல்லி, சிட்டா பெரியோன் என்று சொல்லி எல்லாம் சொல்ல. தல வீசாடு இந்த தலம் வந்து திரு தவத்துறை என்று சொல்லக்கூடியது. அது திருத்துறையூர் என்று சொல்லுவது. இது வந்து திருநாவலூர் என்ற அந்த தலத்திலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது இந்த தவத்துறை என்று சொல்லுவது. அங்கே போய் தான் அவருக்கு வந்து தவநெறி கிடைக்கிறதாக நமக்கு ஒரு இது நடுநாட்டு தலங்களில் 15வது தலம். இப்போ வந்து இந்த நம்பிகள் திருப்பதிகம் 1 இந்த தலத்தில் வேறு யாரும் போய் பாடலை, நம்பிகள் திருப்பதிகம் மட்டும்தான். அங்கே இப்போ திருப்பணி நடந்து கொண்டு இருக்கிறது. சைவ சமய சந்தான ஆச்சாரியர்கள் ஒருவராகிய சகலாகம பண்டிதர் என்னும் அருளந்தி சிவாச்சாரியார் அவதரித்த தலம். அருளந்தி சிவாச்சாரியார் சன்னதி கோயிலுக்கு எதிரில் இருக்குது. அதாவது கோயில் இப்படி இருக்குன்னா எதிர்த்த மாதிரி இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அருளந்தி சிவாச்சாரியுடைய ஜீவசமாதி அந்த ஊர்லேயே இருக்குது. அந்த ஊரில் அவதரித்தவர் தான் அருளந்தி சிவாச்சாரியார். அப்புறம் சுவாமியினுடைய பெயர் திரு துறையூர்நாதர், தேவியினுடைய பெயர் பூங்கோதை நாயகி, சிட்டகுருநாதர் சிவலோகநாயகி என்றும் கூறுவர். ஆமாம், தவநெறி உடையார் என்று கல்வெட்டுக்களில் காணப்படும் தலம் திரு துறையூர் என்ற நிலையத்திலிருந்து அரை நாளிகை தூரத்தில் இருக்கக்கூடியது. அதாவது பெருமான் வந்து அங்கே துறையூர்நாதர். ஆனால் நம்பிகள் போனதுக்கு பிறகு சிட்டகுருநாதர்னு பேருங்க சாமிக்கு. ஏன்னா இறைவன் வந்து நம்பிகளுக்கு அங்கே அந்த தவநெறி கொடுத்ததுனால குருநாதராக இருந்து தவநெறி கொடுக்குறார். குருநாதராக இருந்து தவநெறி கிடைச்சதுக்கு பிறகு சிவபூஜையும் பண்ணுறாரு, கோயில் பூஜையும் பண்ணுறாரு, பரார்த்த பூஜையும் பண்ணுறார். அவருக்கு 2 உரிமை உண்டுங்க. இப்போ நமக்கு சிவ பூஜை பண்ணுறதுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. கோயிலுக்குள்ளே போய் ஐயருடைய மணியை பிடிங்கெல்லாம் நம்ம அடிக்க முடியாது. அது அவங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. அவங்களுக்கு பேர் சிவாச்சாரியார் ஆதிசைவர்னு பேருங்க. அவங்க தான் அதை செய்ய முடியும். நம்மெல்லாம் அதை செய்ய ஏதோ ஆள் இல்லாத ஒரு கோயிலை நம்ம செஞ்சுக்கலாமே ஒழிய அது உரிமைப்பட்டவர்கள் யார் அப்படின்னா அவங்க தான். அதனால் நமக்கு ஒரே பூஜை தான், சிவ பூஜை மட்டும்தான், அதே போது நமக்கு. ஆனால் அவங்களுக்கு 2 பூஜை, சிவ பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் பரார்த்த பூஜைக்கு போகணும். இப்போ சுந்தரர் வந்து சிவ பூஜையும் பண்ணுறாரு, பரார்த்த பூஜையும் இந்த கோயிலில் பண்ணியிருக்கிறாரு. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அது மலர் கொண்டு திருப்பாத மலர் கொண்டு போற்று செய்து வந்தித்தார் வன்தொண்டர் அப்படிங்கிறார். திருப்பாதம் மலர் கொண்டு போற்று செய்து வந்தித்தார் வன்தொண்டர் அப்படின்னு என்ன? பெருமானுடைய திருவடியை மலர் கொண்டு வணங்கினார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு என்னென்னா நம்ம ஆன்மார்த்த பூஜை தான் நம்ம பண்ணிக்கணும். இப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெருமானுடைய திருப்பெயர் வந்து துறையூர்நாதர், தேவியார் பூங்கோதை நாயகி, சிட்டகுருநாதர் சிவலோக நாயகினும் சொல்லுவாங்க. நம்பிகள் வந்து ஆட்கொண்டதுனால அதுக்கு பேர் அங்கே குருநாதராக இறைவன் வந்து நம்பிகளுக்கு அங்கே அருள் செஞ்சதுனால சிட்டகுருநாதர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு என்று சொல்லி இதுக்கு பேர் திரு துறையூர் என்று சொல்லி இந்த அளவுக்கு வந்து நம்ம இன்று நிறைவு செஞ்சுக்கலாம். 79வது திருப்பாடல் வரைக்கும். அடுத்த வந்து இந்த தளத்திலிருந்து தான் அவர் வந்து தன்னுடைய சிதம்பர யாத்திரை ஆரம்பிக்கிறாருங்க. இங்கேருந்து தான் சிதம்பரம் போகணுங்கிற எண்ணமே அவருக்கு வருது. இது வரைக்கும் எங்கேயும் போகணுங்கிறது இல்லை. சாமி சொல்லியிருக்காரு கோயில் கோயிலாக போய் பாட சொல்லி, அப்படி தான் வந்துட்டுருக்கிறாரு. இப்போ 2 தலம் வந்திருக்கிறார் இல்லையா? வெண்ணைநல்லூர், திருநாவலூர், அப்புறம் திருத்துறையூர் இல்லையா? இப்போ இது 3வது தலம். 3வது தலத்தில் பதிகம் பாடியாச்சு. அடுத்தது ஒன்று போக வேண்டியது சிதம்பரம் போக போகிறாரு. சிதம்பரம் போகிறதுக்கு வழியில் இருக்கக்கூடிய அத்தனை தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு போகிறார். அதை நம்முடைய திருவதிகை, அப்புறம் திணைநகர் இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு போக போகிறாரு. அப்புறம் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம சிந்திச்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.